ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே प्रभु यीशु मसीह के नाम में இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்கு इस पवित्र विश्राम के दिन में ஆண்டவரை ஆராதிக்கும்படியா परमेश्वर की आराधना करने के लिए வந்திருக்கிற यहाँ आए हुए உங்கள் யாவரையும் आप सभी लोगों को அன்புடன் வரவேற்கிறேன். प्रेम के साथ हम स्वागत करते हैं। இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். इस दिन को यहोवा ने बनाया है, இதிலே களி கூர்ந்து மகிழ इसमें मगन होकर हम मगन होंगे। ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். हर एक दिन को परमेश्वर ने हमें दिया है। விசேஷமாக विशेष रूप से சங்கீதம் 136 1ஆம் வசனம் சொல்லுகிறது, भजन संहिता 136वां अध्याय पहला वचन कहता है, கர்த்தரை துதியுங்கள், परमेश्वर की स्तुति करना, அவர் நல்லவர், परमेश्वर भला அவர் है, கிருபை என்றும் उसकी உள்ளது. करुणा सदा की है। ஆமென். आमेन। இதுவரைக்கும் நல்லவராக अब तक अच्छा बनकर நம்மை நடத்தி हमें வந்திருக்கிறார். परमेश्वर चला रहे थे। எத்தனையோ சூழ்நிலை कितनी तो மாறினாலும் परिस्थिति बदल जाए, நம்மை போஷித்து परमेश्वर காப்பாற்றி हमें भोजन देकर हमें ஜீவன் सुरक्षित தந்து रखकर நமக்கு கிருபை परमेश्वर ने हमें செய்திருக்கிறார். जीवन दिया है और हमें आनंद दिखाई है। அவர் நல்லவர், वो अच्छा है, அவரை நாம் துதிக்க போகிறோம். उसकी हम स्तुति करने वाले இந்த हैं। ஆராதனைக்காக ஜெபம் பண்ணுவோமா? आराधना के लिए हम प्रार्थना करेंगे। அப்பா உம்மை நன்றியோடு पिता, हम तेरा ஸ்தோத்திரிக்கிறோம். धन्यवाद करते हैं। இம்மட்டும் சுகன் பலன் ஜீவன் தந்து உம்மை ஆராதிக்க இந்த நாளை கிருபை செய்தபடியா உம்மை परमेश्वर நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். अब तक सुख बल जीवन के साथ आराधना करने के लिए अपना अनुग्रह दिखाई है। धन्यवाद। இந்த நாள் ஆராதனை इस दिन ஆசீர்வதிங்கப்பா. की आराधना को आशीष करना, ஆராதிக்கிற வேளையிலே आराधना के वक्त எங்கள் में மத்தியில் கடந்து வருவீராக. अब हमारे बीच में आना, எல்லா வேதனைகளை सारे மாற்றுவீராக, दुखों को वेदनाओं को बदलना, கண்ணீரை துடைப்பீராக. सारे आंसुओं को पोंछना, ஜெப வேளையிலே प्रार्थना के वक्त எங்கள் में ஜெபத்தை हमारी கேட்பீராக. प्रार्थना को सुनना, ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் हर பதில் एक प्रार्थना கொடுப்பீராக. के लिए जवाब देना। ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று परमेश्वर हमें क्या करना है, உம்முடைய வார்த்தையின் மூலமாய் எங்களுக்கு वो तुम्हारे பேசுவீராகப்பா. शब्द के द्वारा हमसे बात உம்முடைய करना। வார்த்தையின் நாங்கள் கவனமாய் கேட்டு परमेश्वर तुम्हारे शब्दों को ध्यान से அதன்படி सुनकर வாழ எங்கள் उसके ஒவ்வொருவருக்கு अनुसार जीने கிருபை के लिए आप செய்யுங்க. हर एक को अनुग्रह விசேஷமாய் दिखाना। பார்த்து கொண்டிருக்க विशेष रूप ஒவ்வொரு से देखने वाले हर பிள்ளைகளுக்காக एक बच्चों के लिए हम ஜெபிக்கலாம். प्रार्थना करते हैं। ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. हर एक बच्चों को எல்லா आशीष करना। கவலைகளை மறந்து सभी துதிக்கத்தக்கதா लोग अपने चिंताओं को भूलकर தேவ स्तुति करें। ஆவியானவர் பிள்ளைகளை நிரப்பும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். की आत्मा बच्चों को भर दे। குடும்பம் குடும்பமாக परिवार ஆசீர்வதி. समेत उन्हें आशीष குடும்பம் करना। குடும்பமாக परिवार விடுதலையாக, समेत छुटकारा देना। குடும்பம் குடும்பமாக परिवार समेत சந்தோஷமா வாழ கிருபை खुशी के साथ செய்யுங்க. जीने के लिए ஆவியானவர் இந்த दिखाना। நாளை பொறுப்பெடுத்துக் परमेश्वर की கொள்ளுங்க. आत्मा इस दिन की जिम्मेदारी लेना, நடத்தும்படியா चलाने ஜெபிக்கிறோம். के लिए प्रार्थना இயேசு करते हैं। கிறிஸ்துவின் यीशु நாமத்தில் मसीह के नाम में ஜெபிக்கிறோம் நல்ல प्रार्थना करते பிதாவே. हैं, अच्छे पिता। ஆமென் ஆமென். இந்த நாளிலும் நாம் ஆண்டவரை दिन में भी हम ஆராதிக்க परमेश्वर की आराधना करने वाले हैं। எல்லா கவலைகளை सारे मறந்து चिंताओं को भूलकर கைகளை தட்டி ताली बजाकर உற்சாகமாய் நாம் ஆண்டவரை उत्साहित होकर ஆராதிக்க போகிறோம். परमेश्वर की आराधना करेंगे। इस दिन में भी हम आराधना करने के लिए आए हैं। परमेश्वर की आत्मा हमारे बीच में है, जो मनुष्य से मुमकिन नहीं है परमेश्वर से मुमकिन है। आज जो भी चाहत के साथ हो, जो भी विनती के साथ हो, परमेश्वर के पास मांगो, परमेश्वर सब कुछ करके देंगे। तो आइए हम सब जोर से तालियां बजा के आनंद के साथ इन गीतों को हम गाएंगे। என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம்,
இனிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்னைக்கு தந்திடுங்க, இப்போவே தந்திடுங்க. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆசீர்வாதமும் உம்மை தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமும் உம்மேல் தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். अभी भी और एक हिंदी गीत को हम गाएंगे, परमेश्वर के नाम को ऊंचा करेंगे, जोर से तालियां बजा के इस गीत को भी हम गाएंगे। जय देने वाले हैं प्रभु यीशु को कोटि कोटि धन्यवाद, जीवन देने वाले प्रभु यीशु को जीवन भर धन्यवाद। जय देने वाले हैं प्रभु यीशु को कोटि कोटि धन्यवाद, जीवन देने वाले हैं प्रभु यीशु को जीवन भर धन्यवाद। हालेलुया हालेलुया गाएंगे, आत्मा से बढ़कर गाएंगे। हालेलुया हालेलुया गाएंगे, आत्मा से बढ़कर गाएंगे। यीशु जिंदा है, वो आने वाला है। यीशु जिंदा है, वो आने वाला है। शांति देने वाले हैं प्रभु यीशु को कोटि कोटि धन्यवाद, मुक्ति देने वाले प्रभु यीशु को जीवन भर धन्यवाद। शांति देने वाले प्रभु यीशु को कोटि कोटि धन्यवाद, मुक्ति देने वाले प्रभु यीशु को जीवन भर धन्यवाद। हालेलुया हालेलुया गाएंगे, आत्मा से भरकर गाएंगे। हालेलुया हालेलुया गाएंगे, आत्मा से भरकर गाएंगे। यीशु जिंदा है, वो
अभी भी हम दोनों हाथों को उठा के परमेश्वर की ओर देखे हैं। जब परमेश्वर जो है वो बहुत अच्छा है, वो भला है, उसके जैसा इस दुनिया में और कोई नहीं है। उसके जैसा एक अच्छा परमेश्वर, उसके जैसा एक अच्छा दोस्त इस दुनिया में और कोई नहीं मिलेगा। तो हम उसकी ओर देखेंगे, उसने कितने तो भलाई हमारी ज़िंदगी में किया है। तो उन सारे भलाई को सोच के हम धन्यवाद के दिल के साथ हम उसकी ओर देखेंगे और हम उसकी नाम की महिमा करेंगे। तो आंखों को बंद कर दोनों हाथों उठा के हम परमेश्वर की ओर देखेंगे अभी। நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். எத்தனை மனிதர்கள் பார்த்தீனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தீனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வு உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வு இல்லை உணர்ந்தேனையா.
उमके तुदी उमके गनम उमके पुगल yen Yesuwe umake tudiya umake ganam umake pugal oh yen Yesuwe umake tudi umake ganam umake pugal oh yen Yesuwe umake tudi umake ganam umake pugal oh yen Yesuwe tudi umake ganam umake pugalum mayum orvarke tudi umake ganam umake pugalum mayum orvarke तेरी मर्जी मेरे लिए हानि और नाश की नहीं तू चाहे सिर्फ भलाई मेरे जीवन में सदा तेरी मर्जी मेरे लिए हानि और नाश की नहीं तू चाहे सिर्फ भलाई मेरे जीवन में सदा मैं जहाँ हूँ तेरी योजना है मैं जैसा हूँ तेरी रचना हूँ मेरा जीवन तेरे हाथों में हो तेरे हाथों में हो मैं जहाँ हूँ तेरी योजना है मैं जैसा हूँ तेरी रचना हूँ मेरा जीवन तेरे हाथों में हो तेरी मर्जी मेरे लिए हानि और नाश की नहीं तू चाहे सिर्फ भलाई मेरे जीवन में सदा तेरी मर्जी मेरे लिए हानि और नाश की नहीं हो तू चाहे सिर्फ भलाई मेरे जीवन में सदा मैं हूँ अटल तेरे वादों पे ना कोई शस्त्र रोकेगा मुझे जंजीरों को तोड़ा है तूने हो तोड़ा है तूने तोड़ दिया तूने तेरी मर्जी हो मेरे लिए हानि और नाश की नहीं तू
अभी तू मेरा हो, बाहों में तेरे हो मैं रहूं सदा। तेरी मर्जी मेरे लिए हानि और नाश की नहीं हो। तू चाहे सिर्फ भला ही मेरे जीवन में सदा। तुदी उमके गनम उमके पुगलो मेन्मयम उर्वरके। तुदी उमके गनम उमके पुगलो मेन्मयम उर्वरके। ओ पुगलो मेन्मयम उर्वरके, पुगलो मेन्मयम उर्वरके। परमेश्वर आपकी आत्मा हमारे बीच में है, आप हमारे बीच में हो, उसके लिए धन्यवाद परमेश्वर। आप सब कुछ हमारे लिए संभव आप सब कुछ हमारे लिए करके देने वाले हो, इसके लिए धन्यवाद परमेश्वर। आपका वचन बोलता है जहाँ पवित्र आत्मा है वहाँ पे छुटकारा मिलती है। आज के दिन में भी जो भी उदास है, जो भी आंसू के साथ है, उनके सारे आंसू को पोंछना, उनके सारी जो वेदना को दूर करना और उनके सारी बीमारी से उनको चंगा करके उनको अच्छा दिन भर, ये महीने भर उनको चलाना है, साल भर उनको चलाना, उनके हाथों को पकड़ के उनको हर एक दिन उनको चलाना, आपके वचन के द्वारा बात करके हर एक दिन तुम्हारे हर एक बच्चों को आप चलाने वाले हो, उसके लिए धन्यवाद परमेश्वर। इस दिन के लिए भी हम धन्यवाद करते हैं। आज के दिन में भी वचन के द्वारा हमसे बात करना, प्रार्थना की और हमें चलाना, अपनी आत्मा को हमारे ऊपर उठेलना और छोटी सी आत्मा आराधना को हम तुम्हारे हाथों में समर्पित करके प्रार्थना करते हैं हमारे अच्छे पिता, आमीन। நாம் ஆண்டவரை हमने ஆராதித்திருக்கிறோம். परमेश्वर की आराधना की है। தேவனுடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இருக்கிறது. परमेश्वर का प्रश्न हमारे बीच में है। இப்பொழுது நம் ஆண்டவரிடத்தில் अब हम சில நேரம் ஜெபிக்க போகிறோம். परमेश्वर के पास कुछ समय प्रार्थना करेंगे, எல்லா கவலைகளையும் सारी மறந்து चिंताओं को भूलकर ஆண்டவரோடு இணைந்து நாம் परमेश्वर के ஜெபிக்க साथ போகிறோம். जुड़कर हम प्रार्थना करेंगे। அதற்கு முன்பாக इसके पहले லூக்கா 18ஆம் लूका அதிகாரம் 18वां अध्याय 27ஆம் வசனம் சொல்லுகிறது, उसमें 27वां वचन हमसे कहता है, அதற்கு அவர் उसके लिए उसने उत्तर दिया है, மனுஷனால் கூடாதவைகள் जो इंसान से नहीं हो पाता है தேவனாலே கூடும் वो என்றார். परमेश्वर से होगा। இயேசு சொல்றார், यीशु कहते हैं மனுஷனால் जो கூடாதவைகள் इंसान से नहीं हो पाता है தேவனாலே वो கூடும். परमेश्वर से हो सकता है। அதுக்கு முந்தி வச்சனம் यदि சொல்லுகிறது, हम उसके पहले वाले वचन को पढ़ेंगे, அப்படியானால் यदि इस तरह से யார் हो, तो ரட்சிக்கப்படக்கூடும் कौन उद्धार என்றார்கள். पाएंगे करके उन्होंने पूछा। இந்த பிரச்சனையிலிருந்து अब इस परेशानी से लेकर யார் எங்களை விடுதலை परेशानी से ஆக்கக்கூடும்? कौन हमें छुटकारा दे सकते हैं। அதற்கு தான் இயேசு சொன்னார், इसीलिए यीशु ने कहा மனுஷனால் கூடாதவைகள் जो इंसान से नहीं हो पाता है தேவனாலே ये கூடும். सब चीजें परमेश्वर से हो पाती है। ஆமென், आमेन। ஆமென். இப்பொழுதும் உலகம் ஃபுல்லு கொரோனா வைரஸ், अभी भी दुनिया भर में कोरोना वायरस है, மனுஷனால ஒண்ணுமே செய்ய முடியல. इंसान जो है कुछ नहीं कर पा रहा है। ஒரே ஒருத்தர் தான், एक ही व्यक्ति है, ஆண்டவரால தான் கூடும். परमेश्वर से ही हो पाएगा। அதனால தான் நாம் இந்த तो வசனத்தை इसीलिए हम வைத்து इस நாம் वचन के ஜெபிக்க अनुसार போகிறோம். प्रार्थना करेंगे सुनकर। இருக்க இருக்க கூடிட்டே போது, जितना हो रहा है, जितना समय हो रहा है उतना बढ़ என்ன ही जा रहा है। இருந்தாலும் சரி, चाहे कुछ भी स्थिति रहे, ஆண்டவரே உம்மாலே परमेश्वर கூடும். आपसे मुमकिन है। மனுஷனால ஒன்னும் செய்ய முடியல. इंसान से तो कुछ नहीं हो पाया। இதுவரைக்கும் மருந்து अब கண்டுபிடிக்க तक अभी முடியல. कोई दवाई को पहचान या ढूंढ निकाल नहीं पाए। கண்டுபிடிச்சு எப்போ வரும்னு अभी ये தெரியல. ढूंढ निकाल कर कब आएगा पता नहीं। எல்லாம் ஆண்டவருடைய கையில் सब இருக்குது. परमेश्वर के हाथों में है। மனுஷனால முடியலப்பா, इंसान से तो नहीं हो पाता, உம்மாலே தான் तुमसे கூடும். हो पाएगा प्रभु। ஒரு மனமாய் சேர்ந்து हम एकजुट होकर நாம் ஜெபிக்க हम போகிறோம். प्रार्थना करने वाले முதல்ல हैं। உலகம், पहले இந்தியா, दुनिया, மகாராஷ்டிரா, महाराष्ट्र, इंडिया, எல்லா காரியத்துக்காக, हर चीजों के लिए, இந்தியாவின் भारत देश சமாதானத்துக்காக, की जो சைனா समाधान के பார்டர் लिए, மழை चाइना எல்லாம் बॉर्डर में வருது, जो डिस्प्यूट है, बारिश हो रही है, எந்த இடத்துல வெள்ளம் எல்லாம் कोई भी जगह வரக்கூடாது, में बाढ़ को नहीं आना है। தேவையான அளவு மழை பெய்யணும். जरूरत की अनुसार हमें बरसात होनी இந்த மழை चाहिए। காலத்துல ஒரு வியாதி, இப்போ கோல்டு, கஃப், ஃபீவர், டைஃபாய்டு, மலேரியா இப்படி மாதிரி
எல்லா டிசீஸ்லாம் வரும், அதெல்லாம் வரக்கூடாது, तो इस ஆண்டவர் बारिश के मौसमों காப்பாற்றணும். में टाइफाइड जो है, इस तरह की बहुत सारी ज्वर, कॉफ जो है, इस तरह இதெல்லாம் खांसी ये இந்த सब आता கொரோனா है, जुकाम। வைரஸ் வீரியம் குறைந்து ஒன்றும் எல்லாம் போய் உலகம் நார்மை, இந்தியா நார்மை, நம்ம வாழ்கிற மகாராஷ்டிரா ரெட் ஏரியா எல்லாம் நார்மலாக வரணும் ஆண்டவரே. तो हम जिस दुनिया में जी रहे हैं, जिस एरिया में जी रहे हैं, जिस भारत देश में जी रहे हैं, जिस स्टेट में जी रहे हैं, उसमें कोई भी कोरोना वायरस இது नहीं आना है, உம்மாலே ये தான் बीमारियों को கூடும் हटना है। என்று इसलिए நாம் ஜெபிக்க तो போகிறோம். हम प्रार्थना करेंगे और कहेंगे कि परमेश्वर எல்லா आपसे ही हो கண்களை पाएगा। மூடி सभी பாரத்தோடு आंखों को बंद ஜெபிப்போம். करके बोझ के साथ हम கைகளை प्रार्थना உயர்த்தி करेंगे, अपने ஆண்டவரே हाथों को நம்முடைய उठाकर परमेश्वर के இருதயத்தை पास அவருக்கு நேராக परमेश्वर மாற்றி ஜெபிக்க हमारे हृदय போகிறோம். को तो उसकी ओर हम அப்பா देखेंगे இந்த और வேலைக்காக प्रार्थना உம்மை करेंगे। पिता, நன்றியோடு हम तेरा சோத்தரிக்கிறோம். धन्यवाद करते हैं इस இந்த वक्त में, நாளிலும் உம்மை நோக்கி इस பார்க்கிறோம் दिन में भी ஆண்டவரே. तुम्हारी ओर हम देखते விசேஷமாய் हैं, உலகத்துக்காக विशेष रूप से ஜெபிக்கிறோம் दुनिया के लिए हम प्रार्थना ஆண்டவரே. करते हैं। எல்லா கண்ட்ரீஸும் சஃபர் ஆவதை सारे அறிந்திருக்கிறீர் कंट्रीज में சுவாமி. लोग सफर हो रहे हैं, उसे आप உம்மாலே जानते हो। முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. परमेश्वर आपसे नामुमकिन कार्य எல்லாம் कुछ உம்முடைய नहीं। பார்வைக்கு வெளி हर அரங்கமாக चीज जो இருக்கிறது है तुम्हारे சுவாமி. सामने बाहर है। ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் உலகத்தை कोरोना விட்டு वायरस जो எடுத்து है போட दुनिया को உம்மாலே छोड़ के மட்டும்தான் बाहर கூடும் निकालने के लिए ஆண்டவரே. आपसे मुमकिन है, இது மனுஷனால் முடியவில்லை, इंसान से नहीं हो पा உம்மாலே रहा है, கூடும் என்று लेकिन நாங்கள் आपसे हो पाएगा, நம்புகிறோம். हम विश्वास லூக்கா करते हैं। 18:27 படி लूका ஜெபிக்கிறோம் அப்பா. 18:27 இந்த உலகத்தை के अनुसार ஆட்டி प्रार्थना படைக்கிற करते हैं। கொரோனா வைரஸ் परमेश्वर दुनिया के இயேசுவின் ऊपर நாமத்தை अधिकार करने वाले ஒன்றுமில்லாமல் कोरोना वायरस போகட்டும் यीशु ஆண்டவரே. मसीह के नाम में नहीं के உலகத்திலே समान ஒரு बदल जाए, விடுதலை வரட்டா, दुनिया में छुटकारा मिले, உலகத்திலே ஒரு दुनिया சமாதானம் में வரட்டா, समाधान मिले, உலகத்திலே இருக்க ஜனங்கள் दुनिया பாதுகாக்கப்படட்டும் में जितने ஆண்டவரே. भी लोग हैं वे அப்பா सुरक्षित டெத் ரேட் रहें। அதிகமா இருக்க அமெரிக்காவை நீ परमेश्वर கண்ணோக்கி डेथ रेट பாருங்க जहाँ पर ஆண்டவரே. अमेरिका में ज्यादा है, उसे आप பிரேசிலை देखिए, கண்ணோக்கி ब्राजील को பாருங்க, देखिए। தாய்லாந்து ஆண்டவரே ஒவ்வொரு கண்ட்ரிக்காக ஜெபிக்கிறோம் परमेश्वर हर ஆண்டவரே. एक कंट्री के लिए உம்முடைய प्रार्थना வல்லமை करते हैं, परमेश्वर இறங்கும்படியா तुम्हारी सामर्थ ஜெபிக்கிறோம். उतरने के लिए प्रार्थना விசேஷமாய் करते हैं, எங்கள் विशेष இந்தியாக்காக रूप से हमारे ஜெபிக்கிறோம். भारत देश के लिए प्रार्थना करते हैं, 134 கோடி मुख्य रूप से ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். 134 करोड़ 26 लोगों के लिए ஸ்டேட், प्रार्थना 7 करते हैं, யூனியன் 26 states, 7 டெரிட்டரிஸ்க்காக union territories के ஜெபிக்கிறோம் लिए அப்பா. प्रार्थना करते हैं। ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தின் வல்லமாய் परमेश्वर तुम्हारी लहू எங்கள் की सामर्थ இந்தியாவை हमारे பாதுகாக்கும்படியா भारत देश को ஜெபிக்கிறோம். बचाने के लिए प्रार्थना करते ஆண்டவரே हैं। 6.5 லட்சத்துக்கு परमेश्वर மேல பிள்ளைங்க 6 இன்ஃபெக்ட் lakhs and ஆயிருக்காங்க above लोग சுவாமி. जो है वे infect ஆண்டவரே हुए हैं। உம்முடைய கரம் இந்தியாவை பாதுகாத்து கொள்ளும்படியா परमेश्वर तुम्हारा ஜெபிக்கிறோம். हाथ इंडिया भारत எல்லா देश को बचा கொரோனா ले। வைரஸ்கள் सारे कोरोना இயேசுவின் वायरस जो है நாமத்துக்கு यीशु இயேசுவின் मसीह के இரத்தத்தால் नाम में यीशु के ஒன்றுமில்லாமல் लहू से போவதாக. नहीं के समान உம்முடைய हो जाए। இரத்தத்தின் வல்லமை परमेश्वर எங்கள் तुम्हारे लहू ஜனங்களை की सामर्थ பாதுகாக்கும்படியா इस भारत देश ஜெபிக்கிறோம். को लोगों को बचा தேசமாய் ले। ரெட் ஜோனா இருக்க परमेश्वर विशेष रूप மகாராஷ்டிரா, से रहने தமிழ்நாடு, वाले रेड जोन में டெல்லி, रहने குஜராத், वाले ராஜஸ்தானுக்காக महाराष्ट्र, दिल्ली, ஜெபிக்கிறோம். गुजरात, राजस्थान के ஆண்டவரே लिए प्रार्थना உம்முடைய करते हैं। கரம் இங்கே परमेश्वर तुम्हारी हाथ நீட்டப்படுவதாகப்பா. जो है आगे बढ़ते हुए ஆண்டவரே आए। மகாராஷ்டிராவை परमेश्वर महाराष्ट्र சந்திக்கும்படியா से आप मुलाकात ஜெபிக்கிறோம். कीजिएगा। தமிழ்நாடுவை சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். तमिलनाडु से मुलाकात ஆண்டவரே कीजिए। கேரளா, குஜராத், केरला, டெல்லி, गुजरात, ராஜஸ்தான் दिल्ली, எல்லாம் राजस्थान, இன்ஃபெக்டட் सारे ஸ்டேட் எல்லாம் infected நார்மல் state को आप அடையத்தக்கதா. normal situation में हो தேவனுடைய जाए, इसीलिए। வல்லமை வருவிச்சை இந்த ஸ்டேட்டில் இறங்கும்படியா परमेश्वर की ஜெபிக்கிறோம் அப்பா. सामर्थ्य स्टेट में कैसे तो उतरने लगे। மனுஷனா கூட இல்ல इंसान से तो नहीं हो உம்மாலே पाएगा प्रभु, மட்டும்தான் கூட. परमेश्वर आपसे हो पाएगा। ஹாஸ்பிட்டல் ஓவர்ஃப்ளோ हॉस्पिटल ஆகுது पूरा சுவாமி. ओवरफ्लो हो रहा எவ்வளோ है। ஜனங்க இன்ஃபெக்ட் परमेश्वर ஆகி सारे ட்ரீட்மெண்ட் बहुत लोग जो பெறாம हैं ஆண்டவரே infected போராடி होकर கொண்டிருப்பதை treatment पाए बिना जो அறிந்திருக்கிற संघर्ष कर என் रहे हैं, தேவா, उसे आप जानते ஒரு हैं। வார்த்தை சொல்லுங்கப்பா. एक शब्द को இந்த कहना, நோய் இல்லாமல் போகட்டும் बीमारी के ஆண்டவரே. बिना वो चले जाए। உம்முடைய கரம் ஆண்டவரே तुम्हारा हाथ இன்ஃபெக்ட் ஆன பிள்ளைகளை தொட்டு infected சுகப்படுத்தும்படியா बच्चों को आप ஜெபிக்கிறா. छूकर चंगा करने के लिए प्रार्थना வென்டிலேட்டர்ல करते हैं। ஐசோலேஷன் வார்டுல वेंटिलेटर போராடி में கொண்டிருக்க isolation ஒவ்வொரு ward में संघर्ष பிள்ளைகளுக்காக करने वाले हर ஜெபிக்கிறா. बच्चों के लिए हम प्रार्थना ரைட் करते நவ हैं। உம்முடைய परमेश्वर சுகமளிக்கிற अभी வல்லமை तुम्हारी जो அப்பா, चंगाई को देने वाली जो விடுவிக்கிற सामर्थ, வல்லமை இந்த छुटकारे பிள்ளைகள் को மேல் देने वाली இறங்கும்படியா सामर्थ बच्चों के ஜெபிக்கிறா. ऊपर गिरने लगे हैं। ஜீவனா மரணமா என்று जीवन या போராடி मृत्यु கொண்டிருக்க करके என் संघर्ष பிள்ளைகளை करने वाले हमारे தொட்டும்படியா बच्चों को आप छूने ஜெபிக்கிறா. के लिए प्रार्थना करते हैं। ஆண்டவரே விட்டுதலை ஆக்கும்படியா छुटकारा देने ஜெபிக்கிறா. के लिए प्रार्थना करते हैं। ஆண்டவரே ஹீல் ஆகட்டும் இயேசுவின் परमेश्वर நாமத்தினாலப்பா. heal हो जाए, यीशु मसीह के ஒரு नाम விசை में। நீ ஜீவனை परमेश्वर एक बार கொடுக்கும்படியா जीवन को देने ஜெபிக்கிறா. के लिए प्रार्थना எல்லா करते हैं। ஹாஸ்பிட்டல் सारे ஸ்டாஃப்ஸை हॉस्पिटल பாதுகாக்கும்படியா स्टाफ को आप सुरक्षित ஜெபிக்கிறா. रखना प्रभु। டெத்தான பிள்ளைங்க ஃபேமிலிக்காக ஜெபிக்கிறா. डेथ हुए उन அந்த फैमिली के இன்ஃபெக்ஷன் बच्चों के அந்த लिए प्रार्थना பிள்ளைகளுக்கு करते हैं। वो ஆகாதபடிக்கு इन्फेक्शन ஒரு बच्चों விசை के இந்த जीवन में ना பிள்ளைகளை हो, எல்லாம் நீர் इसलिए आप காப்பாற்றும்படியா एक बार उन ஜெபிக்கிறோம் बच्चों को அப்பா. बचाने के लिए प्रार्थना करते हैं। உம்மாலே முடியாத आपसे காரியம் ஒண்ணும் नामुमकिन இல்லை. कार्य कुछ नहीं। நீரே எங்களை விடுதலையாக்கி பாதுகாத்து परमेश्वर आप हमें ரட்சிக்கும்படியா सुरक्षित ஜெபிக்கிறோம். रखकर हमें सुरक्षा रखने के लिए ஆண்டவரே सुरक्षित रखने வருகிற के लिए प्रार्थना நாட்களிலே करते இந்த हैं। வீரியம் குறைந்து परमेश्वर आने वाले दिनों போவதாகப்பா. में इसका जो पोटेंसी है वो நீங்க कम தான் हो जाए। இறங்கும்படியா परमेश्वर आप ஜெபிக்கிறோம். उतरने के लिए हम प्रार्थना உம்முடைய करते हैं। காருண்யத்தை तुम्हारे வெளிப்படுத்தும்படியா करुणा को आप ஜெபிக்கிறோம். प्रकट करने के लिए உம்முடைய प्रार्थना करते हैं। இரக்கத்துக்காக तुम्हारी दया ஜெபிக்கிறோம். के लिए हम प्रार्थना உம்முடைய करते மன हैं। तुम्हारी துருக்கத்துக்காக जो ஜெபிக்கிறோம். मन में दया எங்கள் है उसके लिए அநியாயங்கள் प्रार्थना करते हैं। तुम्हारे அக்கிரமங்கள் हमारे மீதக குறைகள் अधर्मता जो குற்றங்களை है தயவாய்
கிருபையாய் इन सारी மன்னிங்க चीजों को ஆண்டவரே. अपराधों को आप कृपा करके ஓ क्षमा करना। சபைகளின் அக்கிரமங்க परमेश्वर பாவங்களை कलीसिया की जो மன்னிங்கப்பா. अधर्मता है उसे என் श्रापों को நாமம் बंद करना। தரிக்கப்பட்ட என் ஜனங்க मेरे नाम को धरे ஆண்டவரே हुए मेरे தங்களை लोग वे தாழ்த்தி अपने தங்கள் आप को பொல்லாத नम्र करके வழிகளை अपने விட்டு अपराधों மனம் से திரும்பி बुरे मार्ग ஆண்டவரை से दूर நோக்கி होकर பார்க்கும்போது मन फिर कर தேசத்துக்கு जब சேமத்தை परमेश्वर की ओर கொடுப்பேன் देखेंगे என்று मैं சொன்னவரே देश को हष्ट पुष्ट कराऊंगा। எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. अपने आप को दीन करते எங்கள் हैं। பொல்லாத வழிகளை परमेश्वर விட்டு हमारे திரும்புகிறார். जो बुरे मार्ग को छोड़ते எப்படியாயிலும் हैं। எங்கள் परमेश्वर தேசத்துக்கு कैसे ஒரு तो इस देश சேமத்தை में एक கொடுக்கும்படியா प्रफुल्लता को देने ஜெபிக்கிறார். के लिए प्रार्थना करते நார்மலை हैं। கட்டளையிடும்படியா नॉर्मल सिचुएशन ஜெபிக்கிறார். की आज्ञा देते हैं। 134 परमेश्वर கோடி 134 ஜனங்களை करोड़ விட்டு लोग का ரட்சிக்கும்படியா उद्धार करने के लिए हम ஜெபிக்கிறோம். प्रार्थना करते हैं। தேசமாய் பார்டரில் சைனா இந்தியா विशेष रूप பார்டருக்காக से भारत ஜெபிக்கிறார். देश बॉर्डर में ஆண்டவரே இந்த भारत देश के बॉर्डर में சூழ்நிலையெல்லாம் इंडिया மாற்றி चाइना के बीच में जो போடுங்கப்பா. डिस्प्यूट है वो परिस्थितियों को சமாதானமாய் बदल देना। சண்டை இல்லாமல் झगड़े வரட்டும் के बिना ஆண்டவரே. परमेश्वर समाधान ரெண்டு के साथ हो தேசத்துக்குள்ளே रहे। நல்ல सारे உறவுகள் दो देशों के வரும்படியா अंदर सब ஜெபிக்கிறார். रिश्ते आए। ஆண்டவரே இந்த பார்டர்ல நிக்கிற எங்கள் परमेश्वर சோல்ஜர்ஸ் border में ஆண்டவரே रहने वाले सारे எல்லா soldiers जो ஆர்மிக்காக हैं, ஜெபிக்கிறார். सारे आर्मी के लिए Right प्रार्थना now, करते हैं। உம்முடைய परमेश्वर வல்லமை अभी எங்கள் இந்திய तुम्हारी जो தேசத்தை सामर्थ है भारत இறங்கும்படியா देश में उतरने ஜெபிக்கிறோம் के लिए அப்பா. प्रार्थना करते हैं। சோல்ஜரை எல்லாம் பாதுகாத்து கொள்ளும்படியா परमेश्वर सारे ஜெபிக்கிறார். soldiers को आप बचाना। அவர்களோடு உம்முடைய கரம் परमेश्वर கூட उनके साथ இருக்கும்படியா तुम्हारा हाथ रहे, ஜெபிக்கிறார். हम प्रार्थना ஆண்டவரே करते हैं। உம்முடைய வல்லமை இந்த परमेश्वर பிள்ளைகளை तुम्हारी जो सामर्थ ரட்சிக்கும்படியா है बच्चों को ஜெபிக்கிறார். उद्धार எந்த करें। வாரும் வராதபடிக்கு ஆண்டவரே कोई भी वार ना நீரே आए इसलिए। சமாதானமாய் परमेश्वर நடத்தி आप கொடுக்கும்படியா शांति के ஜெபிக்கிறார். साथ सारी चीजों எங்கள் को இந்தியா सुलझा कर देने ஃபைனான்ஸ் के लिए प्रार्थना கிரைசிஸ் करते எல்லாம் हैं। நார்மலி हमारे जो கட்டளையிடும்படியா फाइनेंस जो है ஜெபிக்கிறோம் भारत देश அப்பா. में जो जीडीपी है उसे अब नॉर्मल सिचुएशन में लाना। ஆண்டவரே மழை பெய்து கொண்டிருக்கு சுவாமி. परमेश्वर बारिश எல்லா हो रही है। ஸ்டேட்டிலும் हर தேவையான एक மழை स्टेट में நீ जरूरत की கொடுக்கும்படியா बारिश को देने के लिए ஜெபிக்கிறார். हम प्रार्थना ஒரு करते हैं। இடங்களில் வெள்ளம் कोई भी जगह வராதபடிக்கு ऐसा ना हो कि ஆவியானவர் ஆண்டவரே परमेश्वर உம்முடைய की கரம் இதை आत्मा தடுத்து इन बच्चों நிறுத்தும்படியா को ஜெபிக்கிறார். खड़ा करने के लिए தேவையான प्रार्थना மழையை करते எங்களுக்கு हैं। தாங்கப்பா. परमेश्वर இந்த जरूरत की மழை बारिश को காலங்களில் देना। ஆண்டவரே बारिश के இதன் वक्त நிமித்தம் में டைபாய்டு इसके கஃப் द्वारा ஆண்டவரே टाइफाइड कफ ஃபீவர் जो है, கோல்டு ஆஸ்மா फीवर ஆண்டவரே कोल्ड आस्मा जो है, ஆண்டவரே சஃபர் ஆகிற इससे பிள்ளைகளுக்கு सफर होने ஒரு वाले बच्चों ஆண்டவரே को தீமையும் परमेश्वर வராதபடிக்கு कोई भी जो தேவனுடைய बुराई ना கரம் हो நல்ல इसलिए கிளைமேட்டை परमेश्वर का हाथ கட்டளையிடும்படியா ऐसे अच्छे ஜெபிக்கிறார். क्लाइमेट को देने के लिए எல்லா प्रार्थना பொல்லாத करते हैं। நோய்களுக்கு விலக்கி परमेश्वर सारी பாதுகாத்து बीमारी बुरी ரட்சிக்கும்படியா बीमारी से दूर ஜெபிக்கிறார். करने के लिए प्रार्थना करते हैं। மகாராஷ்டிராக்காக ஜெபிக்கிறார். 36 मुख्य रूप டிஸ்ட்ரிக்டாக से महाराष्ट्र के लिए ஜெபிக்கிறோம் प्रार्थना ஆண்டவரே. करते हैं। 36 மும்பை डिस्ट्रिक्ट के लिए தானா प्रार्थना करते நாக்பூர் हैं। मुंबई நாசிக் ठाणा नागपुर औरंगाबाद नासिक ஆண்டவரே औरंगाबाद கோலாப்பூர் சோலாப்பூர் कोल्हापुर ஆண்டவரே सोलापुर ரேகட் சட்டாரா பால்கட் रायगढ़ தானா सतरगढ़ पालगढ़ ஒவ்வொரு थाना டிஸ்ட்ரிக்டாக ஜெபிக்கிறார். ரைட் बॉडी நவ हर உம்முடைய एक வல்லமை डिस्ट्रिक्ट के लिए எங்கள் प्रार्थना करते மகாராஷ்டிராவை हैं। अभी तुम्हारी பாதுகாக்கும்படியா सामर्थ इस ஜெபிக்கிறோம்ப்பா. महाराष्ट्र को सुरक्षित 14 रखे। கோடி ஜனங்களை ஆண்டவரே நீ பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறார். परमेश्वर 17 करोड़ தானாவை लोगों को सुरक्षित ரட்சிக்கும்படியா रखना, थाना ஜெபிக்கிறார். का ரெட் उद्धार ஜோனா करना, रेड இருக்கிற जोन में रहने वाले தானாக்காக थाने के लिए ஜெபிக்கிறார். प्रार्थना करते हैं। ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்துக்காக ஜெபிக்கிறோம் ईस्ट वेस्ट ஆண்டவரே. नॉर्थ साउथ के लिए प्रार्थना ஆண்டவரே करते எல்லா हैं। ஏரியாவிலும் உம்முடைய परमेश्वर हर கரம் एक एरिया में இறங்குவதாக. तुम्हारी हाथ रहे। எல்லா கொரோனா हर வைரஸ் एक வீரிய कोरोना वायरस की குறைந்து जो क्रिया போவதாக. है वह कम हो जाए। இன்ஃபெக்டான பிள்ளைகளை Infected தொட்டு बच्चों ஹீல் को आप छू कर பண்ணுவீராக चंगा करना ஆண்டவரே. प्रभु। ரெட் ஜோனா இருக்க परमेश्वर रेड கல்யாண் जोन में டோம்பலி रहने वाले தாக்குரலிக்காக कल्याण ஜெபிக்கிறோம். करली நவி व மும்பைக்காக ताकुरली, नवी ஜெபிக்கிறோம் मुंबई के लिए ஆண்டவரே. प्रार्थना करते எல்லா हैं। ஏரியா இல்ல सारे एरियाज में பூனாக்காக पुणे के ஜெபிக்கிறோம் लिए प्रार्थना ஆண்டவரே. करते हैं। உம்முடைய கரம் परमेश्वर ஆண்டவரே तुम्हारा हाथ இதெல்லாம் நார்மல் इन सारी ஆக்கும்படியா चीजों को नॉर्मल ஜெபிக்கிறோம். बनाने के लिए प्रार्थना करते हैं। எல்லா பிள்ளைகளை பாதுகாத்து हर एक கொள்ளுங்க बच्चों को சுவாமி. सुरक्षित रखना। தமிழ்நாடை ரட்சிக்கும்படியா तमिलनाडु का उद्धार ஜெபிக்கிறோம். करने के அங்கே लिए प्रार्थना இன்ஃபெக்ஷன் करते हैं। ரேட் वहाँ पर எல்லாம் भी इन्फेक्शन रेट जो கம்மியாகும்படியா है और कम ஜெபிக்கிறோம். होने के लिए प्रार्थना டெல்லியை करते हैं। நீ பாதுகாக்கும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். दिल्ली को आप सुरक्षित எல்லா ரெட் रखना। ஜோன் எல்லாம் நார்மலா सारे रेड जोन जो மாறும்படியா है नॉर्मल बन ஜெபிக்கிறோம் जाए அப்பா. इसीलिए प्रार्थना करते உம்மாலே हैं। கூடும் ஆண்டவரே. तुमसे हो पाएगा। உம்மாலே கூடும் तुमसे हो ஆண்டவரே. पाएगा। உம்மாலே கூடும் तुमसे ஆண்டவரே. हो पाएगा। உம்முடைய கரத்துக்கு ஒப்பு हाथ में கொடுக்கிறார் समर्पित करते ஆண்டவரே. हैं। உம்முடைய கரம் இதை परमेश्वर செய்து तुम्हारा हाथ முட்டைக்கும்படியா ये सारी चीजों ஜெபிக்கிறார். को पूरा எல்லா करेगा। காரியங்களை பொறுப்படுத்திக் हर கொள்ளுங்க. एक चीजों की जिम्मेदारी लेना। இயேசு यीशु கிறிஸ்துவின் मसीह நாமத்தை के नाम है ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. प्रार्थना करते हैं अच्छे पिता। ஆமென் ஆமென். आमेन, ஆண்டவர் आमेन। நம்முடைய ஜெபத்தை परमेश्वर எல்லாம் ने हमारी கேட்டுக்கொண்டே प्रार्थना को सुन இருக்கிறார். लिया है। ஓ ஹalleluya. हालेलुया। தேவனுடைய கரம் ஆண்டவரே. परमेश्वर का हाथ जो है அது ஆண்டவருடைய கரம் தான் நம்மை परमेश्वर का हाथ जो है விடுதலையாக்க हमें வேண்டும். छुटकारा देता है। எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா
அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். ஆமென். ஆண்டவரே, உம்மால आमीन प्रभु, மட்டும்தான் கூட तुमसे सब ஆண்டவரே. कुछ होगा அடுத்து प्रभु। நம் சபைகளுக்காக अगला हम ஜெபிக்க हमारे போகிறார். कलीसियाओं के लिए प्रार्थना எல்லாம் करते हैं। முழங்காலை போட்டு பாரத்தோடு सभी घुटने में ஆண்டவரே रहकर बोझ के சபைகள் साथ திறக்கப்பட परमेश्वर कलीसियाएं வேண்டாம். जो है उन्हें खुलना ஆண்டவரை है। ஆராதிக்கிற கூட்டம் परमेश्वर பெருகனா. आराधना करने वाले ஆண்டவரே झुंड को जो है ஜெபம், बढ़ना है। துதியின் சத்தம், परमेश्वर விடுதலை स्तुति और சத்தம், प्रार्थना की आवाज, ரட்சிப்பின் छुटकारे की சத்தம், आवाज, களிப்பின் उद्धार की சத்தம் आवाज, கேட்கப்பட मगन வேண்டாம். होने की आवाज को ஆண்டவரே सुनाई देना है। விசேஷமாய் परमेश्वर சபைகளுக்காக विशेष रूप से ஜெபிக்கிறோம் हम அப்பா. भारत देश के लिए எங்கள் प्रार्थना, कलीसिया இந்தியாவில் के लिए இருக்கிற प्रार्थना எல்லா करते हैं। சபைகளுக்காக हमारे भारत देश ஜெபிக்கிறோம். में रहने वाले हमारे உலகத்தில் இருக்க कलीसियाओं के எல்லா लिए प्रार्थना करते சபைகளுக்காக हैं। ஜெபிக்கிறோம். परमेश्वर कुल दुनिया में உம்முடைய रहने वाले कलीसियाओं के लिए சரீரமாகிய प्रार्थना करते हैं। சபை तुम्हारी जो ஆண்டவரே, शरीर नामक உம்முடைய वो कलीसिया, இரத்தத்தால் மீட்கப்பட்ட तुम्हारे சபை लहू से जो ஆண்டவரே, बदूरी गई कलीसिया, கல்வாரியிலே நீ तुम्हारे சிந்தின मुंह ஒவ்வொரு से சொட்டு बहाने இரத்தத்தை वाले நினைவு तुम्हारे जो शरीर கூறுவீராக. से गिरी हुई எல்லா हर एक घूंट को அக்கிரமங்களை लहू को याद மன்னிப்பீராக, करना, सारे எல்லா अपराधों को क्षमा பாவங்களை करना, மன்னிப்பீராக, सारे पापों எல்லா को क्षमा மீறுதல்களை करना, सारे अपराधों को, சுத்திகரிப்பீராக. सारे जो ஆண்டவரே, कुकर्मों को क्षमा சபை करना। சபை ஆண்டவரே, परमेश्वर உம்முடைய कलीसिया जो है சபைக்காக तुम्हारे நீரே कलीसिया के लिए வைராக்கியம் आप वैराग्य பாராட்டியப்பா. दिखाने के लिए ஒரு प्रार्थना விசை करते நீ हैं। சபைகளை ஏற்ற परमेश्वर एक बार காலத்திலே आप திறக்கும்படியா योग्य समय में ஜெபிக்கிறோம் आप ஆண்டவரே. इसे खोलने के लिए प्रार्थना करते விடுதலையின் हैं। சத்தம் கேட்கப்பட छुटकारे की வேண்டாம். आवाज को सुनाई देना है। சந்தோஷத்தின் சத்தம், खुशी की மகிழ்ச்சியின் आवाज को சத்தம், सुनाई देना துதியின் है। சத்தம், स्तुति ஜெப की आवाज को, சத்தம், प्रार्थना की வசனத்தின் आवाज, சத்தம் वचन की आवाज ஆண்டவரே को सुनाई சபைகளிலே देना है। துணிக்கத்தக்கதாய் परमेश्वर कलीसिया में वे தேவ ஆவியானவர் गूंजे ஆண்டவரே इसलिए। எல்லா परमेश्वर की போராட்டங்களையும் आत्मा மாற்றி सारे போடுங்கப்பா. संघर्षों को बदल दे। ஆண்டவரே ஆலயத்தை परमेश्वर திறக்கும்படியா भवन को खोलने के लिए ஜெபிக்கிறோம். प्रार्थना करते हैं। வேதனையோடு सारे கண்ணீரோடு वेदना के வருகிற साथ, आंसू के ஜனங்கள்லாம் साथ உம்முடைய आने वाले ஆலயத்திலே बच्चों को விடுதலை वे பெறத்தக்கதாய், जो है तुम्हारे भवन में आकर சந்தோஷம் छुटकारा पाए, பெறத்தக்கதாய், इसलिए छुटकारा ஆண்டவரே पाए உம்முடைய इसलिए। வீட்டிலே ஜெப சத்தம் परमेश्वर प्रार्थना में கேட்கப்படத்தக்கதாய் प्रार्थना, घर में प्रार्थना की आवाज தேவன் सुनाई ஒரு दे। விசை மனம் परमेश्वर இறங்கும்படியா एक बार आप मन ஜெபிக்கிறோம் फिरने அப்பா. के लिए, मन சபைகளை उतरने के लिए எல்லாம் प्रार्थना करते हैं। சுத்திகரிங்கப்பா. परमेश्वर कलीसिया உமக்கு को आप शुद्ध பிரியமில்லாத करना। காரியங்களை परमेश्वर எடுத்து जो चीजों से போட்டுடுங்கப்பா. आप घृणित हैं உம்மை उसे दूर करना। பிரியப்படுத்துகிற तुम्हें प्रसन्न சபைகளாக, करने वाले, तुम्हारी इच्छा को தேவ पूरा சித்தம் करने वाले, செய்கிற परमेश्वर சபைகளாக, की इच्छा को पूरी करने वाले பரிசுத்தமுள்ள बनाकर, சபைகளாக, पवित्र कलीसियाओं के तौर में, சுவிசேஷத்தை सुख அறிவிக்கிற समाचार की சபைகளாக, प्रचार करने वाले कलीसिया के तौर में, ஆத்மபாரமுள்ள परमेश्वर आत्मा के சபைகளாக, बोझ के साथ ஆண்டவரே, कलीसिया के तौर में, திறப்பிலே நின்று परमेश्वर द्वार में போராடுகிற रहकर சபைகளாக, संघर्ष करने वाले ஆண்டவரே, कलीसिया के तौर ஒவ்வொரு में சபையை हर एक कलीसिया को மாற்றும்படியா बदलने के लिए ஜெபிக்கிறோம்ப்பா. प्रार्थना करते हैं। ஆண்டவரே, உம்முடைய வீடு परमेश्वर அல்லவா, तुम्हारा घर है நீ ये। தங்கும் ஸ்தானம் परमेश्वर आप அல்லவா. रुकने की स्थल ஆண்டவரே, है। ஒரு விசை परमेश्वर एक மனம் बार आप मन உருகும்படியா मन उतरने के लिए प्रार्थना करते திரளான हैं। ஜாதிகள் परमेश्वर बहुत बड़ी जाति जो है वो उद्धार पाए எல்லா इसलिए है। புறஜாதிகள் परमेश्वर सारे अन्य जाति के लोग जो है तुम्हें समझ ले தேவனுடைய इसलिए है। வல்லமை சபையை परमेश्वर की आत्मा திறக்கும்படியா सामर्थ्य इस कलीसिया को ஜெபிக்கிறோம் खोल दे प्रभु। நீர் மனம் திருகுங்க परमेश्वर आप मन மன उतरना, துருகுங்க मन आप ஆண்டவரே. दया करना, எல்லா அக்கிரமங்களையும் सारे மன்னித்து कुकर्मों को क्षमा करें, உம்முடைய கிருபையை तुम्हारे अनुग्रह को, வெளிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். कृपा को प्रकट करने ஒரு के लिए प्रार्थना கூட்டத்தை करते हैं। சந்திங்கப்பா. परमेश्वर एक झुंड எல்லா लोगों பாஷை का பேசுற मुलाकात करना, பிள்ளைங்க सारे भाषा ரட்சிங்க बोलने वाले ஆண்டவரே. लोगों को मुलाकात வாலிபன் करना, வாலிப பிள்ளை सारे சிறு जवान பிள்ளை लड़के முதியோர் लड़कियां छोटे அரவாணிக बच्चे नपुंसक के बहन எல்லா बड़े வயதுள்ள பிள்ளைகள் सारे उम्र எல்லா के लोग சாதி जो हैं वे ஜனங்களை सारे நீ जाति धर्म के சந்தித்து लोग जो हैं उनका ரட்சித்தப்பா. उद्धार कीजा। ஆலயத்திலே கொண்டு வந்து परमेश्वर उन्हें ஆட்சி भवन में लाकर उन्हें தேற்றும்படியா आप सुकून ஜெபிக்கிறோம். चैन को देना। சீக்கிரம் ஒரு விடுதலை बहुत வரட்டும் சுவாமி. जल्द एक छुटकारा நீர் मिले। அப்படி अब செய்வதற்கு ऐसे करने वाले வல்லமை हो धन्यवाद, உடையவராய் இருக்கிறபடியால் करने के लिए நன்றி सामर्थ्य में சொல்கிறார். हो धन्यवाद। உம்முடைய கரத்தில் ஒப்பு हमारे हाथ में கொடுக்கிறார். समर्पित करते हैं, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. जिम्मेदारी को लेना। இயேசு यीशु கிறிஸ்துவின் मसीह நாமத்தை के नाम में ஜெபிக்கிறோம் प्रार्थना நல்ல करते हैं, பிதாவே. अच्छे पिता। ஆமென் ஆமென். ஆண்டவர் நம் ஜெபத்தை परमेश्वर ने हमारी கேட்டுக்கொண்டே प्रार्थना को सुन लिया இருக்கிறார். है। இப்போது உங்களுக்காக अभी आपके लिए ஜெபிக்க हम प्रार्थना போகிறார். करेंगे। என்ன வேதனைகள் இருந்தாலா, कोई भी वेदना என்ன रहे, போராட்டங்கள் कोई भी இருந்தாலா, संघर्ष रहे,
ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு परमेश्वर इस விடுதலை वक्त में தருவார். आपको छुटकारा देने वाले हैं। ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க போறா. परमेश्वर के पास அப்பா, प्रार्थना விசேஷமாய் करेंगे। பார்த்து विशेष கொண்டிருக்க रूप से देखने ஒவ்வொரு वाले हर एक சகோதர भाई சகோதர बहन, வாலிப जवान लड़का பிள்ளைகள் சிறு लड़की, छोटे பிள்ளைகளுக்காக बच्चे जो हैं ஜெபிக்கிறா. प्रार्थना அப்பா, करते என் हैं। வாழ்க்கையிலே இவ்வளவு परमेश्वर मेरे வேதனை, दुख எனக்கு जीवन में कितना நிம்மதி दुख है, இல்லையே, वेदना है, मैं போராட்டமாய் बेचैन இருக்கிறது. हूँ और मैं நான் संघर्ष के வாழ்வதை साथ हूँ। பார்க்கிலும் जीने से சாவதே अच्छा என்று मौत எண்ணிக்கொண்டிருக்க में என் मरना जो பிள்ளைகளை है, தொட்டு इस तरह से வீராக. संघर्ष करने वाले बच्चों को आप வேதனைகளை छूना, மாற்றுவீராக. वेदनाओं को बदलना, கண்ணீரை आंसुओं को மாற்றுவீராக. बदलना। சமாதானத்தினால் परमेश्वर நிரப்புவீராக. समाधान से அப்பா, भरने के लिए प्रार्थना என்னென்ன करते हैं। வேண்டுதலோடு जो உம்மை जो वेदना நோக்கி के साथ, பார்க்கிறார்களோ, विनतियों के साथ आप देख रहे இன்றைக்கு हैं, ஒரு அற்புதம் परमेश्वर इस वक्त में நடக்கும்படியாக एक आज एक ஜெபிக்கிறார். चमत्कार हो। கண்ணீரை நீ परमेश्वर के துடைக்கும்படியாக आंसुओं को ஜெபிக்கிறார். पोंछने के लिए प्रार्थना करते மனிதனால் हैं। கூடாதவைகள் इंसान से जो உம்மாலே नहीं हो கூடும் पाएगा என்று वो पर சொன்னீரே. आपसे हो அந்த पाएगा प्रभु। காயப்பட்ட इस तरह இருதயத்தை के घायल காயம் हुए हृदय கட்டும்படியாக को, उनके ஜெபிக்கிறார். हृदय को आप நொந்து उनके போன घायल को भरना। இருதயங்களை தேற்றும்படியாக परमेश्वर जो ஜெபிக்கிறார். बेचैन मन को आप எல்லா छूना, வியாதிகளை सारी बीमारियों को சுகமாக்கும்படியாக आप चंगा करने के लिए ஜெபிக்கிறார். प्रार्थना करते குடும்பத்தில் हैं। இருக்க போராட்டங்கள், परमेश्वर சண்டை, संघर्ष परिवार பிரிவினை, में रहने वाले நாவிகள் संघर्ष, அழிந்து जो போகும்படியாக बेचैनी की आत्मा ஜெபிக்கிறார். है वे मिट குடும்பம் जाए। குடும்பமாய் சந்தோஷமாய் परमेश्वर परिवार समेत परिवार समेत वे जो है ஒவ்வொரு खुशी के साथ குடும்பத்திலும் जिए। இந்த நாளில் கிரிகளை நடப்பிக்கும்படியாக परमेश्वर हर एक ஜெபிக்கிறார். परिवार में आप इस दिन में क्रिया करने के लिए प्रार्थना करते துக்கத்தை हैं। சந்தோஷமாய் उनके दुख को आप மாற்றுவேன் என்று खुशी में சொன்ன बदल தேவனே, लाओगे, आपने कहा है। ஒவ்வொரு பிள்ளைகள் हर एक துக்கத்தையா बच्चों के दुख நீ को சந்தோஷமாய் மாற்ற आप போவதற்காக खुशी में நன்றி बदलने वाले हो, சொல்லுகிறோம் धन्यवाद। அப்பா. உம்முடைய ஆவியானவர் இறங்கி கொண்டிருப்பதற்காக परमेश्वर நன்றி की சுவாமி. आत्मा आप उतर रहे हो, ஒவ்வொரு धन्यवाद। குடும்பத்தையும் சந்தோஷமாய் परमेश्वर நீ हर एक மாற்ற परिवार को आप போவதற்காக खुशी के நன்றி. साथ बदल रहे हो, धन्यवाद। ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் जो எல்லாம் उद्धार नहीं पाए वे ரட்சிக்கப்பட்டு उद्धार पाए, குடும்பமாய் उद्धार पाकर ஆண்டவரை छुटकारे के साथ ஆராதிக்க, परमेश्वर की आराधना करने के लिए, குடும்பமாய் சந்தோஷமாய் வாழ, परिवार समेत आनंद के குடும்பமாய் साथ खुशी के साथ வருகையிலே जीने के எதிர்கொள்ள लिए, परिवार தேவன் समेत आत्मन में அநேக जाने के குடும்பங்களை लिए நீர் परमेश्वर बहुत ஆயத்தப்படுத்தி परिवारों को கொண்டிருப்பதற்காக तैयार कर நன்றி रहे हो, சொல்லுகிறார். धन्यवाद। வாலிபன் परमेश्वर வாலிப பிள்ளைகளை सारे जवान लड़के தொடுவதற்காக लड़की நன்றி. छोटे बच्चों को आप छू रहे हो, அவர்களுக்குள்ளே धन्यवाद। இருக்கிற எல்லா परमेश्वर depression எடுத்து उनके अंदर जो போடுவதற்காக डिप्रेशन है उसे நன்றி. निकाल रहे हो, பிள்ளைகளுக்கு धन्यवाद। தைரியத்தை, परमेश्वर நல்ல बच्चों को future हौसला ஐயும் और நீ एक फ्यूचर को கொடுப்பதற்காக देने वाले हो, நன்றி அப்பா. धन्यवाद। பிசினஸ்ல நொந்து போன बिजनेस में जो பிள்ளைகளுக்கு थक நீ गए ஒரு हैं, அற்புதத்தை परमेश्वर செய்வதற்காக उनको நன்றி. उनके जीवन में आप எல்லா चमत्कार करने के लिए business-ஐயும் प्रार्थना திரும்ப करते हैं। கட்டுவதற்காக परमेश्वर நன்றி उनके फिर அப்பா. बिजनेस को फिर से ஆண்டவரே, व्यापार को கல்யாண बढ़ाने வயதில் वाले हो, இருக்க धन्यवाद। பிள்ளைகளுக்கு ஏற்ற परमेश्वर துணையை जो शादी की उम्र में கொடுப்பதற்காக उनको நன்றி. अच्छे வேலை साथीदार को இல்லாத देना, பிள்ளைகளுக்கு நல்ல जो नौकरी வேலை के बिना नौकरी को கொடுப்பதற்காக देने நன்றி वाले हो, சுவாமி. धन्यवाद। अच्छी கடன் जो பிரச்சனைகளை कर्ज की परेशानी மாற்றுவதற்காக में நன்றி. परेशानी को बदल रहे हो, வீடு இல்லாத धन्यवाद। பிள்ளைகள் जो வீடு घर के வாசல் बिना है घर और द्वार को बना के உருவாக்குவதற்காக देने वाले हो, धन्यवाद। நன்றி சொல்லுகிறோம். धन्यवाद करते हैं। உமக்கு நன்றி मैं சொல்லுகிறோம். हाथ धन्यवाद இந்த करते நாளில் हैं। ஒவ்வொரு इस दिन பிள்ளைகளின் में ஜெபத்தை हर एक நீ बच्चों கேட்டு की प्रार्थना को அற்புதங்களை सुनकर செய்து चमत्कार को விட்டபடியால் करने वाले हो, நன்றி. धन्यवाद। உம்முடைய கரத்தில் ஒப்புக் हाथ में समर्पित கொடுக்கிறோம். करते हैं, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. जिम्मेदारी को लेना, எல்லா துதியும் सारी கனமும் स्तुति आदर और மகிமையும் महिमा ஒருவருக்கே हम एक ही को செலுத்துகிறார். देते हैं। மீட்பெரும் இரட்சகருமாகிய उद्धारकर्ता இயேசு கிறிஸ்துவின் मसीह के நாமத்தில் नाम में ஜெயத்தை जीत को ஏறெடுத்து हासिल करके ஜெபிக்கிறோம் प्रार्थना நல்ல करते हैं, अच्छे பிதாவே. पिता। ஆமென் आमेन, ஆமென் आमेन। ஆமென். ஆண்டவர் நம் ஜெபத்தை परमेश्वर ने எல்லாம் हमारी கேட்டுக்கொண்டே प्रार्थना को सुन இருக்கிறார். लिया है, கவலைப்படாதீங்க. चिंता मत कीजिए। மனுஷனால் इंसान கூடாதவைகள் से जो नहीं हो पाएगा தேவனாலே परमेश्वर கூடும். से हो पाएगा। ஆமென் आमेन। ஆமென். இந்த நாளில் நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் इस दिन में भी एक अनाउंसमेंट है। புதன்கிழமை बुधवार को எப்போதும் போல हमेशा की तरह நம்முடைய பைபிள் ஸ்டடி हमारी बाइबल स्टडी ஈவினிங் 7 7 बजे शाम को रहेगी। வெனஸ்டே ஈவினிங் 7 वेडनेसडे यानी बुधवार को शाम को 7 बजे நம்முடைய உபவாச கூட்டம் हमारी उपवास की प्रार्थना காலையிலுக்கு பதிலா மத்தியானம் 3 மணிக்கு வருகிறது. सुबह टाइमिंग में नहीं है, 10 बजे था पहले, अभी वो नहीं है, अभी 3 बजे है दोपहर को। நல்லா கவனிங்க. ध्यान से सुनिए, மத்தியானம் 3 மணிக்கு दोपहर को 3 बजे। அதனால எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் इसीलिए லிங்க் அனுப்புறதுக்கெல்லாம் சொல்லுங்க. आपके सारे रिलेटिव्स फ्रेंड्स को आप बताइए। வருகிற வாரம் திருவிருந்து आने वाले ஆராதனை. महीने में प्रभु भोज की आराधना है, அதனால நாம் சனிக்கிழமையே इसीलिए ஆயத்தப்பட हमें வேண்டாம். शनिवार को तैयार होना है। இந்த வாரம் கம்யூனியன் சர்வீஸ் इस हफ्ते में कम्युनियन सर्विस है, அதுக்கு நம்ம தயாராகணும். इसके लिए हमें तैयार होना है। இந்த நாளிலும் इस दिन में भी நாம் காணிக்கைக்காக ஜெபம் பண்ண हम போறோம். दान के लिए प्रार्थना करेंगे। நம்முடைய காணிக்கைகள் हमारे दान, தசம பாகங்கள் दशमांश, விசேஷித்த विशेष காணிக்கை जो ऑफरिंग्स है, பொருத்தன காணிக்கை जो चीजों को हमने वादा किया நன்றி है, காணிக்கை जो धन्यवाद के तौर में எல்லாம் देते हैं, எப்போதும் போல सब ஆண்டவருக்கு चीजों को நாம் हमेशा செலுத்தும் की போது तरह
जब देते हैं ஆண்டவர் நமக்கு परमेश्वर हमें ஆசீர்வாதங்களை निश्चित आशीर्वादों அமுக்கி को குலுக்கி சரிந்து நன்றாய் அளந்து நம்முடைய மடியிலே போடுவார். तो परमेश्वर दबा दबा कर परमेश्वर हमारे गोदी में डाल देंगे। அதற்காக ஜெபிக்க போகிறார். अब हम प्रार्थना करेंगे उसके அப்பா लिए। விசேஷமாய் परमेश्वर காணிக்கைக்காக विशेष रूप से ஜெபிக்கிறான். हम दान के लिए प्रार्थना இந்த करते हैं। நாளிலும் ஆண்டவரே परमेश्वर इस दिन में அப்பா भी உண்மையாய் पिता தசம பாங்கள் सच्चाई காணிக்கைகளை के साथ பொருத்தனையிலா दशमांश को देने वाले ஆண்டவரே உண்மையாய் கொடுக்கிற सच्चाई के साथ ஒவ்வொரு देने பிள்ளைகளை वाले हर एक கண்ணோக்கி बच्चों को आप பாருங்க देखना ஆண்டவரே. प्रभु। ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை परमेश्वर हर வானத்தின் बच्चों பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். आपने कहा है कि आकाश के सारे जो भलाई को खोलकर मैं तुम्हें जगह न हो उतनी நீர் दूर तक आशीष இடங்கொள்ளாமல் करूंगा। போகும் மட்டும் परमेश्वर ஆசீர்வதிக்கும்படியா आप जगह न हो ஜெபிக்கிறார். उतने दूर तक हमें அப்பத்தையும் आशीष करने वाले हो। தண்ணீரையும் धन्यवाद। रोटी और पानी को ஆசீர்வதிங்கப்பா. आशीष करना। செய்கிற வேலையை परमेश्वर जो काम करना ஆசீர்வதிங்கப்பா. उसे आशीष எல்லா करना। வியாதிகளுக்கும் परमेश्वर விலக்கி सारी பாதுகாத்துக் बीमारियों से दूर கொள்ளுங்கப்பா. रखना। ஆண்டவரே இவர்கள் தண்ணீரை परमेश्वर इनकी रोटी और पानी को आशीष करके அநேகருக்கு உதவி परमेश्वर செய்கிற बहुत लोगों கூட்டமாய் के लिए सेवा மாற்றும்படியா करने वाले ஜெபிக்கிறார். मदद करने वाले ஆண்டவரே बनाना। கொடுக்காத परमेश्वर பிள்ளைகளும் जिन्होंने नहीं दिया है वे கொடுக்கத்தக்கதா देने लगे தேவ इसलिए ஆவியானவர் கிரிகளை परमेश्वर की आत्मा நடப்பிக்கும்படியா क्रिया करे ஜெபிக்கிறார். चलाए हमें பஞ்ச प्रार्थना करते காலத்திலும் हैं। எங்களை துருத்தியாய் परमेश्वर सकाल के वक्त में भी நடத்துகிறவர். हमें நீர் तृप्त करके அப்படியே चलाने वाले நடத்துவதற்காக ऐसे आप நன்றி चलाने वाले हो। சொல்லுகிறார். धन्यवाद। உம்முடைய கரத்தில் ஒப்பு तुम्हारे हाथों में समर्पित பிள்ளைகளை करते हैं। பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. जिम्मेदारी लेना बच्चों எல்லா की தேவைகளை सारी சந்திங்க. जरूरतों को पूरा ஒரு करना। குறை இல்லாமல் कोई நடத்துங்க. कमी ना होना उतने दूर तक இயேசு चलाना। கிறிஸ்துவின் यीशु நாமத்தில் मसीह के नाम में ஆசீர்வதித்து प्रार्थना आशीष ஜெபிக்கிறோம் करके நல்ல प्रार्थना करते हैं பிதாவே. अच्छे पिता। ஆமென். आमीन। ஆமென். तो स्क्रीन में हमने कैसे दान देना है कैसे दे सकते हैं उसके मेथड्स को हमने दिया है। இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட் நேம்லாம் போடுறோம், அதை பேங்க் த்ரூ அனுப்பலாம். आप बैंक के माध्यम से भी भेज सकते हैं, गूगल पे के माध्यम से भी भेज सकते हैं। இப்போ ரெண்டுமே தெரியலனாலும் अगर दोनों भी பரவாயில்ல, पता नहीं है कोई बात नहीं, நீங்க எங்களோட आप கான்டாக்ட் हमसे பண்ணும்போது डायरेक्टली संपर्क जब करेंगे எப்படி அனுப்பணும் कैसे நாங்க भेजना है हम சொல்லுவோம். सिखाएंगे। ஆண்டவர் உங்களை परमेश्वर तुम्हें आशीष ஆசீர்வதிப்பாராக. करेंगे। ஆமென். आमीन। तू ही मेरी आशा, तू ही मेरा श्वास, तू ही ना होता तो मैं ना आता। तू ही मेरी आशा यीशु, तू ही मेरा श्वास, तू ही ना होता तो मैं ना आता। यीशु यीशु यीशु
எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தரை நாம் ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். इस रविवार के दिन में परमेश्वर की आराधना करने के लिए परमेश्वर ने हमें अवसर दिया है। நீங்கள் எல்லாரும் வீடுகளிலே கூடி கர்த்தரை ஆராதித்துக் आप கொண்டிருக்கிறீர்கள். सभी लोग मिलकर आपके घरों में परमेश्वर की आराधना कर रहे हैं। கர்த்தரை ஆராதிப்பதுதான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். परमेश्वर की आराधना जो करना होता है हमारे लिए बहुत बड़ा आशीर्वाद है। அவருடைய சமூகத்திலே நாம் ஜெபித்திருக்கிறோம். उसके चरणों में हमने प्रार्थना किया है। நாம் கர்த்தருக்கென்று நம்முடைய காணிக்கைகளை கொடுப்பதிலே நாம் உண்மையுள்ளவர்களாய் செயல்பட்டு வருகிறோம். और परमेश्वर को देने वाले उस विषय में हम सच्चे हैं और काम कर रहे हैं। இது ஒரு நல்ல நேரம். ये जो समय है बहुत अच्छा समय है। நான் அடிக்கடி சொல்வது போல ஆராதிப்பது நாம் அவருக்கு கொடுக்கிற கனம். तो इसलिए मैं बार बार ये बात को कहता हूँ कि जब हम आराधना करते हैं तो ये हम उसको आदर करने की तरह करना होता है। ஜெபிப்பது நாம் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் நன்மைகளை பெறுவதற்காக நாம் வைக்கிற விண்ணப்பங்கள் और வேண்டுதல்கள் प्रार्थना जो करना होता है, विनती जो करना होता है, ये परमेश्वर से भलाई को प्राप्त करने का एक कार्य है। கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பது என்பது உண்மையிலே நன்றி உள்ள ஒரு இருதயத்தை காட்டுவது. परमेश्वर को दान देना जो होता है ये वाकई में शुक्रगुजार हृदय के साथ हम हैं। அதுதான் காணிக்கை கொடுப்பது. तो यही जो है दान देना होता है। ஆனால் செய்தி அல்லாவிட்டால் உபதேசம் டீச்சிங் என்பது जब संदेश या टीचिंग जब कहते हैं, தேவன் நம்மோடு பேசுவது. परमेश्वर हमसे बात करते हैं। இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காததினால்தான் வாழ்க்கையிலே சரியாய் வாழ முடியாமல் தடுமாறுகிறார்கள். बहुत लोग परमेश्वर के शब्द को सही से सुन नहीं पाते हैं, इसलिए वे परमेश्वर की उस इच्छा को समझे बिना जा रहे हैं। ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார். परमेश्वर हम हर एक से हर दिन बात करना चाहते हैं। ஆனால் நாம் அவர் பேசுவதற்கு நாம் கேட்பதற்கு விருப்பமற்றவர்களாய் அதை நாம் இக்னோர் பண்ணுகிறோம். तो कभी कभार हम उसकी बात को सुनने के लिए नहीं चाहते और उस बात को हम तुच्छ समझकर इग्नोर करते हैं या हम उसे इनकार कर देते हैं सुनने के लिए। ஒருவன் ஆண்டவரோடு பேச்சுவார்த்தையில் சரியான உறவு வைத்து விட்டான் என்றால், अगर कोई व्यक्ति बातचीत करने में परमेश्वर के साथ सही संगति या रिश्ते को बनाए रखता है, அவன் வாழ்க்கை மற்ற எல்லாருடைய வாழ்க்கையை காட்டிலும் ஒரு சிறந்த வாழ்க்கையாய் மாறுவது 100% உறுதியானது. तो उसकी जिंदगी जो है दूसरे और किसी की जिंदगी से उत्तम 100% बढ़ेगा। ஆகவே तो इस वजह से நான் இன்றைக்கு சொல்ல போகிற அந்த ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிற அந்த வார்த்தையை கேளுங்கள். तो आज जो शब्द को मैं कहने जा रहा हूँ उसे परमेश्वर के शब्द को ध्यान से सुनिए। போன வாரத்திலே நாம் ஐஸ்வர்யம் என்ற ஒரு தலைப்பிலே நாம் போன 1ஆம் தேதியிலே நாம் ஆரம்பித்தோம். जब हमने 1 तारीख में ऐश्वर्य करके एक मुख्य संदेश को 1 तारीख में हमने चालू किया இந்த है। மாதத்துக்கான வாக்குத்தத்தமாக நாம் அதை எடுத்துக்கொண்டோம். इस महीने के प्रतिज्ञा के शब्द के अनुसार हमने उसे ले लिया। அதை நீதிமொழிகளிலிருந்து நாம் பார்த்தோம். उसे हम उसके बारे में हमने नीति वचन से देखा है। நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். नीति वचन 10वां अध्याय 23वां वचन मैं सोचता हूँ। 22ஆம் வசனம், 22वां पद। நீதிமொழிகள் 10:22 சொல்லுகிறது, नीति वचन 10:22 कहता है, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், धन यहोवा की आशीष ही से मिलता है அதனோடு அவர் வேதனையை கூட்டார். और वह उसके साथ दुख नहीं मिलाता। தெளிவாய் வசனம் तो இருக்கிறது. इसमें बहुत अच्छी तरह से वचन समझाया गया है। கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யம் ஒரு பகுதி, ஒரு பங்கு நம்முடைய வாழ்க்கை. तो परमेश्वर जो आशीर्वाद हमें देते हैं, ऐश्वर्य या धन जो है उसमें एक भाग बन जाता है। ஆனால் வித்தியாசம் என்ன? लेकिन इसमें अलग क्या है? உலகத்திலே ஆண்டவர் இயேசு இல்லாமலே ஐஸ்வர்யவான்களாய், கோடீஸ்வரர்களாய், பில்லியனர்களாய், ட்ரில்லியனர்களாய் நிறைய பேர் இருக்காங்க तो உலகத்தில். आज दुनिया में बहुत बड़े करोड़पति बनकर या बिलियनर ट्रिलियनर्स बनकर उनकी नेटवर्थ के साथ बहुत लोग हैं।
ஆனால் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் உண்டாகும். मतलब इसको सुनने के बाद बहुत लोगों को शक होने लगता है। ஆண்டவர் ஆசீர்வதித்தால் தான் நான் ஆசீர்வாதமா இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு अब கேள்வி तुम कह உண்டாகும். सकते हो कि हाँ परमेश्वर आशीष करेंगे तब जाके हम आशीषित रह ஆனால் पाएंगे। ஆண்டவர் ஒரு மனுஷனை ஐஸ்வர்யவானாய் ஆக்கும் பொழுது जब यहाँ पर परमेश्वर किसी व्यक्ति को धनवान बनाते हैं, ஒரு 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 விசேஷித்த நன்மை ஒன்று உண்டாகும். एक विशेष भलाई वहाँ होती है। அது वो क्या है? தானாக உழைத்து கஷ்டப்பட்டு பெரிய ஐஸ்வர்யவானாய் பெரிய கோடீஸ்வரனாய் மாறுகிறான். அவனுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. तो जो अब बहुत मुश्किल से प्रयत्न करके जो बहुत बड़ा अमीर आदमी बनता है और ये जो आशीर्वाद को पाते हैं, आशीष बनते हैं, वो दोनों के बीच में अंतर है। அதுதான் இங்க சொல்லி இருக்கிறார். तो यही बात को यहाँ कहा गया கர்த்தரின் है। ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். यह धन यहोवा की आशीष से ही मिलता है அந்த ஐஸ்வர்யத்தோடு கூட அதனோடு और उस ऐश्वर्य के साथ ही उस धन அவர் के साथ வேதனையை கூட்டார். वह उनके साथ दुख नहीं मिलाता। இதுதான் பெரிய तो ஆசீர்வாதம். ये बहुत बड़ा ஆனா आशीर्वाद இந்த है। உலகத்திலே लेकिन दुनिया में ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறவர்கள் जो ऐश्वर्य या धनवान हैं, எத்தனை கோடீஸ்வரர்கள் தற்கொலை பண்ணி சாகிறார்கள் कितने करोड़पति लोग जो हैं वे आत्महत्या कर मरते हैं, पता है? ரொம்ப வேதனையான ஒரு बहुत செய்தி. दुख भरी एक घटना எல்லாருக்கும் है, நல்லா தெரியும். आप सभी लोगों को पता है। ஒரு ஹிந்தி நடிகர் वो हिंदी एक एक्टर हैं, எவ்வளவோ சொத்துக்களுக்கு ஐஸ்வர்யவானாய் அவர் இருந்த ஒரு वो மனுஷன். बहुत करोड़ों की प्रॉपर्टीज के लिए मालिक हैं, ஆனால் लेकिन தற்கொலை செய்து वो மரித்து अपना आत्महत्या करके मर गए। ஏன்? क्यों ऐसा है? வேதனை. क्योंकि वो दुख को सह नहीं पाए। பணம் ஒருவனுக்கு நிம்மதியை தருவதில்லை. पैसा जो है एक बंदे को ஐஸ்வர்யம் ஒரு शाहत सुकून नहीं காலகட்டத்திலே देता। அது அவனை கைவிட்டு விடுவதற்கு एक வாய்ப்பு உண்டு. समय में उसका जो धन है उसके हाथ को छोड़ सकता है, ஆனால் लेकिन ஆண்டவர் ஒரு மனுஷனை ஐஸ்வர்யவானாய் यदि மாற்றும் பொழுது कोई इंसान को परमेश्वर जब आशीष देकर धनवान बनाते हैं, அவன் வேதனை நீங்கி परमेश्वर சுகமாய் வாழ்வான். वह दुख से मुक्त होगा और सुखी जिएगा उस आशीर्वाद में। क्यों ऐसे அதை है? நாம் இன்றைக்கு நாம் आज பார்க்க हम போகிறோம். उसके बारे में देखने वाले ஏன் हैं। ஆண்டவர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்திலே நமக்கு வேதனை இல்லை என்று நாம் பார்க்க तो போகிறோம். हम यहाँ पर देख सकते हैं कि क्यों परमेश्वर जो ऐश्वर्य दे रहे हैं उसमें क्यों वेदना नहीं है या ஆனால் दुख ஒரு नहीं है। காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள एक बात को வேண்டும். अच्छी तरह से समझना है, ஐஸ்வர்யம் கர்த்தர் தான் கொடுக்கிறார். ऐश्वर्य को परमेश्वर ही हमारे पास देते हैं। பாருங்க, நீதிமொழிகள்ல ஒரு வசனம் படிக்கணும். नीति वचन में एक அதை वचन நம்ம पढ़ முதல்ல सकते தெரிந்து கொள்ள हैं, வேண்டும். उस पहले इस वचन को हम समझ लेंगे। நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்திலே नीति वचन के 8वें अध्याय में 18ஆம் வசனம் சொல்லுகிறது, 18वां पद हमसे कहता है, ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில் ஐஸ்வர்யம் உண்டு என்று சொல்லுகிறார். तो यहाँ कहते हैं धन और प्रतिष्ठा मेरे पास है, वरन ठहराने वाला धन और धर्म भी है। வேதத்தில் நிறைய இடங்கள் உண்டு. तो यहाँ पर दुनिया में बाइबल में बहुत सारे भलाई हैं। यहाँ நீங்க ஆதியாகமத்தில் படிச்சீங்கன்னா ஆபிரகாம் சீமானாய் இருந்தான் तो என்றெல்லாம் यहाँ पर சொல்லப்பட்டிருக்கிறது. लिखा गया अब्राहम जो था वो धनवान था, उसके समय में वो बहुत बड़ा अमीर आदमी था। ஈசாக்கை குறித்து சொல்லும் आइज़ाक பொழுது के बारे में कहा गया है அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்தான் वो என்று एक ஆதியாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. धनवान बना और जैसी जिंदगी उसकी बढ़ती हुई गई तो वह धनवान धनी होते ही गया। ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யவான்களாய்த்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் परमेश्वर के बच्चों को जरूर ऐश्वर्यवान बनके या धनवान बनके उनको रहना है, ये परमेश्वर की इच्छा है। ஆனால் लेकिन ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஐஸ்வர்யத்திலே வாழுகிற ஒரு மனுஷன் परमेश्वर जो ऐश्वर्य देते हैं उसमें जो इंसान जीते हैं அவன் எப்படிப்பட்டவனாய் वो இருப்பான், किस तरह का रहता அதுதான் है, ரொம்ப முக்கியம். ये बहुत मुख्य है। அதை குறித்து இன்னைக்கு நாம उसके கொஞ்சம் बारे में தியானிக்க आज போறோம். हम ध्यान करने वाले हैं। அதை குறித்து 1 தீமோத்தேயுல उसके बारे में 1 சொல்லப்பட்டிருக்கிறதை तीमुथी में பார்க்கிறோம். कहा गया है, 1 தீமோத்தேயுல கடைசி 1 அதிகாரம் तीमुथी में पहला अध्याय आखिरी अध्याय, அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. वहाँ पर सुंदर तरीके से कहा गया है। 6ஆம் அதிகாரம் 6वां अध्याय, அதுல பார்க்கும் பொழுது वहाँ पर जब लिखा गया है, அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. वहाँ क्या लिखा गया है, அங்க 3 காரியம் அங்க 3 சொல்லப்பட்டிருக்கு. चीजों के बारे में लिखा गया है। முதல்ல 17ஆம் வசனத்தை நம்ம படிக்கணும். वहाँ पर 17वां पद को पहले पढ़ेंगे। இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் इन संसार के धनवान இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இருக்க மாட்டார்கள், இராமல் की आज्ञा दे कि वे अभिमानी न रहो நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் और अनिश्चित धन पर आशा न रखें, நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய், அதாவது பூரண ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். लिखा गया है कि परंतु परमेश्वर पर जो हमें
हमारे सुख के लिए सब कुछ बहुताई में देता है, उस पर भरोसा रखें। இதான் முக்கியமான பாயிண்ட். तो ये मुख्य है, பாருங்க, तो ध्यान से सुनिए। தேவனுடைய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் வருகிற அந்த ஐஸ்வரியத்தை பெறுகிற ஐஸ்வரியவான்கள், परमेश्वर के धन के द्वारा जो ऐश्वर्य को पाते हैं, इस तरह के धनी वे அந்த ஐஸ்வரியத்தின் மேல் நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. वे उस ऐश्वर्य के ऊपर वे जो है आशा नहीं रखेंगे। சகலவற்றையும் சம்பூரணமாய் நிறைவாய் கொடுக்கிற அந்த தேவன் மேல தான் நம்பிக்கை तो வைப்பாங்க. हर चीजों को भरपूरताई के साथ देने वाले उस परमेश्वर के ऊपर वे अपना भरोसा रखते हैं। இதுதான் ये जो है ஆண்டவர் கொடுக்கிற ஐஸ்வரியத்தினால் ஐஸ்வரியவாக ஆகிறவர்களுடைய நிலைமை. तो और அப்படிதான் இருப்பாங்க. ये बात जो है, ये परमेश्वर के द्वारा जो ऐश्वर्य को पाते हैं उनकी परिस्थिति है। எப்பொழுதும் பிசாசு हमेशा शैतान அந்த இதுல தான் டைவர்ட் பண்ணிடுவான். इस बात में हमें डाइवर्ट करता அதுல है, தான் तो इसमें கவனமா இருக்கணும். ध्यान से रहना है। அதனால तो इसलिए ஐஸ்வர்யம் தவறல்ல. ऐश्वर्य गलत नहीं। எவ்வளவு கோடி கோடியா நீ பில்லியனர் ஆகலாம், ட்ரில்லியனர் ஆகலாம், அதான் தேவ சித்தம். तो आप बिलियनर भी बन सकते हो, ट्रिलियनर भी बन सकते हो। அதுக்கு ஆபிரகாம் ஒரு உதாரணம். तो इसके लिए अब्राहम एक उदाहरण है। நிறைய பேர் சொல்லுவாங்க, बहुत लोग कहते हैं ஐஸ்வர்யம் ऐश्वर्य करके पीछे நரகத்துக்கு போயிடுவோம்னு जाएंगे, சொல்லுவாங்க. नरक में चले जाएंगे। ஆனா பைபிள்ல बाइबल में ஆபிரகாம் பரலோகத்தில் இருந்தான். अब्राहम स्वर्ग में था। அவனுடைய மடியில மரித்து போன அந்த ஏழையா இருந்த அந்த லாசரு அவன் மடியில இருந்தான். अब उसके गोदी में जो मरे हुए लाजरस बैठा हुआ था। ஈசாக்கு அவன் ஐஸ்வர்யவானா இருந்தான். आइजाक जो था वो भी धनी था। அவனும் அவன் வேதம் சொல்லுது ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று तो சொல்லப்படுகிறது. इसलिए लिखा गया है अब्राहम का प्रभु, ईसाक का प्रभु, याकूब का प्रभु। அப்ப இதெல்லாம் நீங்க பாருங்க, அவன் மூணு பேரும் பரலோகத்துல தான் இருக்காங்க. तीनों अभी स्वर्ग में हैं। ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் उत्पत्ति 26वां अध्याय வந்து பாருங்க, அங்க ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. आइजाक के बारे में लिखा गया है। ईसाक 12ஆம் வசனம், ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். अब ईसाक ने उस देश में जोता बोया। கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், அதான் கர்த்தரின் ஆசீர்வாதம், लिखा गया ஆசீர்வதித்ததினால் है यहोवा ने उसको आशीष दी। அவன் அந்த வருஷத்தில் वह उसी वर्ष 100 மடங்கு பலன் में அடைந்தான். 100 गुना फल पाया। இதுல ஒரு நல்ல பாயிண்ட். अब इसमें एक अच्छा पॉइंट ஒரு है। ஆண்டோடைய பிள்ளை एक परमेश्वर के ஒரு बच्चे வருஷத்துல को சம லாபம் எடுப்பாங்க. एक साल में बहुत நீ बड़ा ஒரு लाभ उठा பிசினஸ்மேனா இருந்து सकते கேட்டுட்டு हैं। இருக்கற, நல்லா आप கவனமா बिजनेसमैन கேட்டுக்கோ. हो और ध्यान से सुन रहे हो तो நீ யாரா ध्यान இருந்தாலும் சரி, दीजिए। आप चाहे कोई भी रहो, 100 blessing. 100% ब्लेसिंग यानी आशीर्वाद। That's the blessing of God. ये परमेश्वर का आशीर्वाद है। But you have to believe that. लेकिन इसमें तुम्हें भरोसा करना You have to है, work on that. तुम्हें इसमें काम करना சும்மா है। ஈஸியா வந்துரு. ऐसे ही नहीं நான் அதை आता। பத்தி சொல்றேன். तो इसके बारे में मैं कहता ஐஸ்வர்யத்தை हूँ எப்படி பெறுறது? ऐश्वर्य को कैसे पाना है। நீதிமொழியில போட்டிருக்கு, नीति वचन में कहा गया है சோம்பேறி जो आलसी சமைச்ச है, சாப்பிட கூட சாப்பிடுறதுக்கு அவன் वह जो கஷ்டப்பட்டுட்டு खाना இருப்பான். बना रहा है, खाना बनाए हाथ से बनाए हुए खाने को சோம்பேறி खाने के लिए आलसी அவனை दिखाता தேடி है। தேடி தருத்திரம் தேடி தேடி வந்து आलसी போட்டுருக்கு. के पीछे कंगालपन दौड़ दौड़ के आता ஹார்ட் है। வர்க்கிங். जो प्रयत्न करते हैं, உலகத்துல ஐஸ்வர்யவான்களா जो இருக்கிறாங்க. दुनिया में ऐश्वर्यवान है, நான் जो ஒரு பெரிய ऐश्वर्य के साथ பணக்காரனை है। குறித்து கேள்விப்பட்டேன். मैंने एक बहुत बड़े अमीर के बारे में सुना। அவன் வந்து ஒரு 4 hours சாலிடா தூங்குறான். वो सिर्फ 4 घंटा सही से सोता है। உலக லெவல்ல பாப்பா ஐஸ்வர்யவான் அந்த பணக்காரர்ல ஒருத்தன் वो दुनिया के लेवल में फोर्थ அவன் लिस्ट 4 में hours आता தான் है, தூங்குறான். तो वो सिर्फ 4 घंटा सोता है। அதுக்கப்புறம் மற்ற நேரம் எல்லாம் उसके உழைக்கிறான். बाद समय में हर समय काम அதனால தான் அந்த करता டாப் है, லெவலுக்கு அவன் போக इसीलिए वो முடிஞ்சுச்சு. टॉप लेवल में जा पाया। அப்போ ஹார்ட் வர்க்கிங் तब- பீப்புள் here they will become rich people. तो लिखा गया है जो काम करते हैं, जो प्रयत्न करके काम करते நிறைய हैं, वो பேர் जरूर சொல்லுவாங்க, धनवान बनेंगे। ஆண்டவர் என்ன பொத்துக்கிட்டா போடுறாரு. परमेश्वर थोड़ी ना खुले हम डालते என்ன हैं। பார்த்து ஒரு मुझे மனுஷன் देखकर एक சொன்னான், व्यक्ति ने कहा சர்ச்சுக்கு வந்தா போதுமா, चर्च में आएंगे तो काफी है, ஆராதனை आराधना பண்ணா போதுமா, करेंगे तो काफी है, அவர் அங்க இருந்து பொத்துக்கிட்டு போடுவாரா? थोड़ी ना परमेश्वर ऊपर से डालेंगे। நான் சொல்லுவேன், तो मैंने முட்டாளேன்னு कहा சொல்லுவேன். कि मूर्ख, நீ முட்டாள். तुम एक मूर्ख हो। உழைக்கலனா உடம்புக்கே கேடு. अगर आप काम नहीं करते हो, आपके அப்போ शरीर में hard हानि working है। people can be blessed. तो जो मुश्किल से काम करते हैं, जो प्रयत्न रख के काम करते உனக்கு हैं, என்ன வேலையை उनको கொடுத்திருக்கிற? आशीर्वाद मिलेगा। तुम्हें जो உனக்கு काम दिया அதுல गया நீ है மேல उसमें வரணும்ங்கறதுல तुम्हें ऊपर आना है பிரயாசப்பட करके வேண்டும். तुम्हें प्रयत्न करना है। You have to put तुम्हें- more effort in तुम्हें whatever उसमें- talents God has given in your hand and in तुम्हें- your life. तुम्हारे जिंदगी में परमेश्वर ने जो भी टैलेंट दिया है उस पे तुम्हें काम करना है। Many failures
failures may come on बहुत your way, फेलियर हो सकता है आपके चीजों में आने वाले but दिनों you में, have to neglect it, तुम्हें- reject it, ignore it, and you have to go forward. तो तुम्हें उसे इग्नोर करना है, तुम्हें आगे बढ़ते हुए जाना நல்ல है, ஒர்க் பண்ணணும். तुम्हें और अच्छे से काम करना है, திறமையை अपने ஞானத்தை हुनर को பயன்படுத்தணும் बढ़ाना வேதம் है, சொல்லுது. ज्ञान को बढ़ाना है, बाइबल कहती है। அறிவுள்ளவன் வீட்ல जो தான் நிறைய समझदार பொருட்கள் है இருக்குமா. उसके घरों में बहुत सारी चीजें हैं, அதெல்லாம் நீதிமொழியில ये सब எழுதப்பட்டிருக்கு. चीजें नीति वचन में लिखा அப்போ गया है। நல்லா புரிஞ்சுக்கணும். तब ध्यान से सुनिए, ஆண்டவர் வந்து சோம்பேறிகளை ஆசீர்வதிக்கிறவர் இல்ல. परमेश्वर जो आलसी हैं उनको आशीष ஏன்னா नहीं ஆண்டவர் करते, சோம்பேறி கிடையாது. परमेश्वर आलसी नहीं है, அவர் இரவும் பகலும் परमेश्वर தூங்காமல் रात செயல்பட்டு और दिन கொண்டிருக்கிறவர். सोए बिना काम करते हैं। அவர் இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதில்லை इस्राएल को உறங்குவதில்லை सुरक्षित என்று रखने वाला போட்டிருக்கு. ना ही सोता है ना ही झपकी लेता है, அப்ப எப்பதான் அவர் தூங்குவாரா तब कब தெரியாது. सोएंगे पता नहीं। He's all the 24 hours he's परमेश्वर working. 24 घंटे जगे हुए हैं, இல்லன்னா அந்த அண்ட சராசரத்தையும் கட்டி या காக்க फिर ये முடியுமா? थोड़ी ना ये पूरे ब्रह्मांड को बचा உன் पाएंगे। கையில ஒரு சின்ன பொறுப்பை கொடுத்து तुम्हारे அதையே கட்டி காக்க हाथ உன்னால में முடியலன்னா एक அப்புறம் என்ன छोटी பண்ண सी போற? உன்னை काम வச்சு को என்ன जब உன்னை देखते ஐஸ்வர்யவான हैं, ஏன் ஆக்க வேண்டும்? अगर तुम एक छोटी सी काम को सही से नहीं कर पा रहे हो तो இதெல்லாம் क्यों நிறைய விஷயம் परमेश्वर இருக்குது. तुम्हें आशीष அப்ப இங்க देंगे? பாருங்க, तब एक काम ध्यान से கர்த்தர் அவனை सुनिए, ஆசீர்வதித்ததினால் परमेश्वर ने उसे आशीष दी, அவன் அந்த वह வருஷத்தில் उस साल 100 மடங்கு பலன் 100% அடைந்தான். वह बल को पाता है। அதனால इस वजह அடுத்த से வசனம் 13 வசனம் 13 पर அவன் ஐஸ்வர்யவானான். तब वह बड़ा और पतिला, उसकी उन्नति विदई चली विदईतान। गई, उसने बोईज बोया, He worked. उसने काम Isaac किए। was a farmer. आइजाक एक किसान थे, He did his farmer job in excellent way. तो उन्होंने अपनी खेती की काम को बहुत सुंदर In तरीके the से सरल season of तरीके से sowing, कहा। he just sowed with a full effort. तो जब बोने का समय आया उस काल में उन्होंने बोया बीज को, He did not sleeping during the time of sowing. तो जब बोना है उस समय में वो सो नहीं रहा था, He went and sown the seed and reaped in that year 100-fold. तो उस साल में वो 100% जो है वह 100-fold ब्लेसिंग को पाता है, फल को पाता है। அப்போ உழைக்கணும். तब हमें काम करना है, But at the same time, उसी समय में உழைப்பு உன் கடவுளாக முடியாது. जो काम है तुम्हारा भगवान नहीं அங்கதான் है, பிரச்சனை ஆயிப்போம். वहां पर परेशानी है। நிறைய बहुत பேர் लोगों உழைக்கிறேன் को, உழைக்கிறேன் बहुत लोग बहुत ஆண்டவரை काम விட்டுருவான். करते हैं लेकिन अपने परमेश्वर को छोड़ देते हैं। ஒன்னு இதை செய்வான், एक ये करते இல்ல அதை हैं செய்யணும் या பாரு. फिर उसे करने की सोचते हैं। No. नहीं, ऐसा नहीं நல்லா है, உழைக்கணும். अच्छे से काम करना அதே है। நேரத்துல उसी समय में ஆண்டவர் தான் परमेश्वर ही सब कुछ है। அவர்தான் உனக்கு பலன் परमेश्वर கொடுக்கிறார். तुम्हें बल देते हैं, அவர்தான் உன்னை परमेश्वर तुम्हें ஆசீர்வதிக்கிறார். आशीष करते हैं। அவர் உனக்கு ஒரு நாள் परमेश्वर காய்ச்சல तुम्हें கொடுத்தா. एक दिन बुखार आ जाता है। இப்ப பாருங்க அந்த கொரோனா अभी देखिए பீரியட் कोरोना पीरियड में எவ்வளவு பிரச்சனை, कितनी बड़ी समस्या है, எவ்வளவு கஷ்டம். कितनी मुश्किल है। நல்லா யோசித்து பாரு. सोच कर देखिए, ஆண்டவர் இல்லன்னா परमेश्वर नहीं है ஒண்ணும் இல்ல. तो कुछ नहीं है। அவரைதான் நீ நம்பணும். परमेश्वर के ऊपर ही भरोसा அவன் रखना है। ஐஸ்வர்யவானாகி ஈசாக்கு जब धन्यवान वह बना அப்புறம் ईसाक, பாருங்க तब அவன் देखिए வர வர அந்த जितना वो ஐஸ்வர்யத்திலே आने लगा அவன் ऐश्वर्य விருத்தி में, அடைந்து वो व्यर्थ होकर, वो மகா बढ़कर பெரியவனானான். वो महा बड़ा आदमी बना। நல்லா யோசித்து பாருங்க. सोच कर देखिए, பெலிஸ்தியர்கள் எல்லாம் அவனை பார்த்து फिलिस्ती जो है பொறாமப்படுற उसको மாதிரி देख ஆசீர்வாதம் के வரும். हैरान हो गए, उतने दूर तक आशीर्वाद आया है। ஆண்டவர் ஒரு மனுஷனை परमेश्वर ஆசீர்வதித்து एक इंसान को ஐஸ்வர்யவானாக்கினால் आशीष करके जब धनवान बनाएंगे, எல்லாவனும் பார்த்து सभी பொறாமப்படுற மாதிரி लोग தான் उसे देखकर ஆசீர்வதிப்பார். वे धनवान ही बनेंगे और उसे देखकर सब लोग இதை நீ जलेंगे। நம்பணும். तो इस पे भरोसा करना है। நல்லா புரிஞ்சுக்கோ. ध्यान से सुनिए, அப்ப ஐசக் तब आइसक now जो he is in है heaven. अब वो स्वर्ग में है। அப்ப तब பரலோகத்துக்கு स्वर्ग போவதுக்கு में जाने ஐஸ்வர்யம் के ஒரு தடை लिए அல்ல. ऐश्वर्य एक रुकावट नहीं है। ஒருத்தன் பரிசுத்தமா வாழ்றதுக்கு ஐஸ்வர்யம் ஒரு தடை அல்ல. एक पवित्रता के साथ व्यक्ति जी रहा है तो उसके लिए रुकावट बन के ऐश्वर्य அதெல்லாம் नहीं है। வேதத்தை சரியாய் ये सब புரியாதவர்கள் जो பேசுகிற बाइबल को பேச்சு அது. समझते नहीं है वे इस बात को कहते हैं। இன்னும் சொல்ல போனா और एक சோம்பேறிகள் कहते பேசுகிற हैं, பேச்சு. और जो आलसी है वो बात करते हैं। அடுத்தது பாருங்க. अगला देखिए, இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க. अब ध्यान से அப்ப सुनिए, ஐஸ்வர்யம் ऐश्वर्य जो है ஆண்டவர் என்ன சொல்றார்? परमेश्वर क्या कहते அந்த हैं, ஐஸ்வர்யத்தின் மேல் वो நம்பிக்கை வைக்க. ऐश्वर्य के ऊपर भरोसा करना எவ்வளவு है। கோடி பணமா चाहे பணம் कितना भी இருந்தாலும் करोड़ पैसा रहे, அதுல உன் நம்பிக்கை उसमें வரக்கூடாது. तुम्हारे भरोसे को नहीं அதை जाना கொடுத்தாரே, है। परमेश्वर ने दिया அவரைதான் है, நீ நம்பணும். उसके ऊपर भरोसा அந்த करना நம்பிக்கையில है। वह भरोसे में ஸ்ட்ராங்கா तुम இருந்தனா जब दृढ़ रहोगे, நான் சொல்றேன், मैं कहता வர हूँ, வர நீ விருத்தி அடைந்து जितना- மகா பெரியவனாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். जितना दिनों में तुम आगे बढ़ोगे तुम बहुत बड़ा व्यक्ति बनोगे। ஒரு நாள் உன் திறமையை நம்பாத. कभी भी आपके हुनर के ऊपर भरोसा मत நல்ல करो। திறமை இருந்தா கர்த்தருக்கு நன்றி अच्छी சொல்லு. हुनर हो तो आप परमेश्वर को धन्यवाद நல்ல कहना। ஞானம் இருந்தா अच्छी ஞானத்தை बुद्धि கொடுத்த है तो தேவனுக்கு நன்றி परमेश्वर சொல்லு. ने जो दिया है उनको धन्यवाद कहना। அதெல்லாம் ஆண்டவர் ये सब கொடுக்கிறார். चीजें परमेश्वर देते हैं। ஏன் கொடுக்கிறேன்? क्यों देते हैं? உன்னை இந்த பூமியில பெரிய तुम्हें ஆளாக்கணும். परमेश्वर इस पृथ्वी में बड़ा व्यक्ति बनाना அவர் புள்ள चाहते நல்லா हैं, இருக்கணும். उसके बच्चे को अच्छे से அதுதான் रहना ஆண்டவர் है। விருப்பம். यही इच्छा है நீ परमेश्वर பிச்சைக்காரனா की। இருப்பது तुम्हें भिखारी रहना அவருக்கு மகிமையாக ये முடியுமா? इसकी महिमा है। நீ வறுமையில் पर இருப்பது तुम गरीबी में रहना
அவருக்கு அவர் क्या மகிமையாக முடியுமா? परमेश्वर इससे महिमा प्राप्त ஒரு करते நாளும் இல்லை. हैं? कभी भी नहीं। நம்ம முதல்ல புரிஞ்சுக்கோ. इस बात को समझना। அடுத்தது अगली बात, அடுத்தது இங்க ஒரு வசனம் अगली இருக்கு. बात यहाँ वचन है, ஐஸ்வரியவான்ல ऐश्वर्यवान जो है சொல்லும்போது 5ஆம் वो வசனம் कहते 1 हैं, தீமோத்தேயு 1 तिमोथियो 6ஆம் அதிகாரம் 6वां अध्याय 6ஆம் வசனம் சொல்லுது. 6वां पद कहता है, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். तो यहाँ लिखा गया है काफी है उस मन के साथ भय भक्ति के साथ रहना, ये बहुत बड़ी कार्य है। ஐஸ்வரியவான்களா இருக்கிறவங்களுக்கு जो धनवान है அதாவது ஐஸ்வரியத்தின் மேல நம்பிக்கை வரக்கூடாது. उनको अपने धन के ऊपर அடுத்தது भरोसा नहीं ஆண்டவர் आना है। எவ்வளவு இப்ப கொடுத்திருக்கிறாரோ परमेश्वर ने जो अभी दिया है அதுல ஒரு திருப்தி இருக்கணும். उसमें तृप्त होना है, அது ரொம்ப முக்கியம். ये बहुत मुख्य है। ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கார். परमेश्वर ने मुझे आशीष की है, வாடகை வீடு கொடுத்தாரா? मुझे परमेश्वर ने एक அதுக்கு ஸ்தோத்திரம் भाड़े போடு. का घर दिया है, ஆனா धन्यवाद நீ வாடகை कहेंगे। வீட்ல இருக்க மாட்டே. तुम भाड़े के घर में नहीं சீக்கிரத்துல சொந்த रहोगे, வீட தந்தே जल्द ही தீருவார். परमेश्वर एक खुद के घर को नंबे। देंगे, भरोसा करेंगे। இப்போ ஒரு சின்ன சம்பளமா अब एक छोटी पगार है, இதுல இருக்க மாட்டே. अब इसी में ஆனா नहीं இதுல ஒரு रहोगे, திருப்தி உனக்கு लेकिन இருக்கணும். इसमें तुम्हें तृप्त होना है। கர்த்தர் இவ்வளவு மட்டும் கொடுத்தாரே. परमेश्वर ने इतना दिया है, எவ்வளவு நல்ல ஆண்டவர். कितने अच्छे प्रभु हैं। உனக்கு கீழ तो இருக்கிறவங்கள तुम्हारे பாரு. नीचे जो है उनको देखना, எவ்வளவு கஷ்டப்படுறவங்கள कितने तो பாரு. मुश्किल में जो है उनको देखना, ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. परमेश्वर को அதான் धन्यवाद कहना, திருப்தி. ये जो है तृप्त होना। தேவ பக்தி அப்பதான் கூடும். परमेश्वर की भक्ति जब बढ़ेगी அப்ப தேவ பக்தி तो முக்கியம். परमेश्वर की भक्ति इम्पोर्टेंट। ஐஸ்வர்யம் இரண்டாவது. ऐश्वर्य जो है दूसरा है, இத நல்லா तो ये புரிஞ்சுக்கணும். बात को समझना है। அப்ப ஐஸ்வர்யவானா जो இருக்கிறவங்களுக்கு धनवान है அடுத்த மென்டாலிட்டி उनके लिए जो मेंटालिटी மைண்ட் है, எப்படி இருக்கணும்னா उनका दिमाग कैसे रहना चाहिए, சாட்டிஸ்ஃபேக்டரி ஒரு மைண்ட் இருக்கணும். तो उनको उससे तृप्त होने का मन होना நிறைய चाहिए। பேர் இத தப்பா बहुत வியாக்கியானம் लोग பண்ணுவாங்க. इसको गलत तरीके से நீ कहते हैं। பிச்சைக்காரனா இருக்கிற, तुम भिखारी हो, 4 பேர்ட்ட 100 ரூபாய் 4 கேட்டுட்டு लोगों के இருக்க. पास तुमने 100 रुपए मांगा அவங்க है, என்ன நினைக்கிறாங்க? वो क्या सोच ஒரு रहे satisfaction. हैं, उनको उससे तृप्त हो பரவாயில்ல जाते இந்த हैं। பிச்சை இந்த 100 ரூபாய் யார்ட்ட இரவல் 100 வாங்குறதுக்கு रुपए கர்த்தர் तो கொடுத்த ஒரு வாழ்க்கை परमेश्वर ने கொடுத்தாரே. भीख मांगने के लिए அது दिया है, முட்டாள்தனம். ये मूर्खता है। அப்படி இல்ல. அதுல ऐसे नहीं। திருப்தி ஆகாத. इसमें तृप्त मत होना। ஐஸ்வர்யமான பிறகு ऐश्वर्य पाने के बाद ஆண்டவர் உன்னை உயர்த்தி உயர்த்தி परमेश्वर கொண்டு तुम्हें जब போகும்போது ऊंचा उठाते जाते हैं, திருப்தியோட இரு. तृप्तता के साथ சாப்பாட்டுக்கு रहना, வழி இல்ல. खाने के लिए मार्ग திருப்தியா नहीं இருக்க है, பழகாத. तृप्त रहने के लिए मत You are a lazy सीखना। man or lazy आप woman. आलसी स्त्री या नर और नारी हो, மற்றவர்களால் இகழப்படுகிறியா? दूसरे लोगों से आप नीच माने जाते மற்றவங்களுக்கு हो, முன்னால் ஒரு பரியாச பொருளா दूसरे लोगों இருக்கிறியா? के सामने आप அதுல तुच्छ திருப்தியா माने இருக்க जाते हो, கூடாது. इसमें तृप्त नहीं होना இந்த है। வசனத்தை தவறா புரிந்து इस நீ वचन को இன்டர்பிரேட் गलत பண்ணாத. तरीके से नहीं लेना है, தவறா புரியாத. गलत तरीके से नहीं लेना போதும் है। என்ற மனதுடன் काफी मन के साथ, यानी ஆண்டவர் உன்னை எந்த நிலைமையில परमेश्वर ने உயர்த்தி जिस வச்சிருக்காரு. परिस्थिति में ऊंचा उठाया है, நல்ல யோசித்துப்பா. ध्यान से सुनिए, அவர் உன்னை பிச்சைக்காரனா வைக்க परमेश्वर ने மாட்டார். तुम्हें भिखारी नहीं ஒரு रखना நாளும் चाहिए। வசனம் நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்குது. नीति वचन में कहा गया है, நீதிமானுடைய பிள்ளைகள் नीतिवान அப்பத்துக்கு இறந்து धार्मिक திரிவதில்லை. के बच्चे जो हैं रोटी के लिए यहाँ वहाँ नहीं झुकेंगे, அதுதான் ஆண்டவர் ये ஆசீர்வாதம். परमेश्वर की इच्छा है। நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. नीतिमान के जो सिर में आशीर्वाद रुकेगा, அப்படின்னா என்ன? तो ஐஸ்வர்யம் उसका தங்கும். मतलब क्या है, वो रुकेगी। கட்டாயம் செய்வார். परमेश्वर निश्चित करेंगे, அவசரப்படாத. जल्दबाजी मत करना, திருப்தியா இருக்க आप பழகு. तृप्त रहने के लिए கர்த்தர் सीखना। கொடுத்ததுல நன்றி சொல்ல परमेश्वर ने பழகு. जो कहा है उसमें धन्यवाद के மற்றவங்களோட साथ रहने உனக்கு के நல்ல लिए ட்ரெஸ் सीखना। கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने बाकी लोगों से तुम्हें மற்றவங்களோட अच्छा நல்ல काम दिया வெஹிக்கிள் है, கொடுத்திருக்கிறார். परमेश्वर बाकी लोगों से तुम्हें மற்றவங்களோட अच्छे நல்ல काम வேலையை दिए हैं, கொடுத்திருக்கிறார். बाकी लोगों से तुम्हें अच्छे நல்ல உணவு चीजों को கொடுக்கிறார். दिया है, अच्छे कामों को दिया ஆண்டவருக்கு परमेश्वर தினந்தோறும் ने दिया நன்றி है। சொல்லு. परमेश्वर को धन्यवाद நன்றி कहना, உள்ள இருதயமா धन्यवाद के இருக்கணும். हृदय के साथ रहना। ஒவ்வொரு நாளும் हर एक ஒரு दिन தேவனுடைய பிள்ளை परमेश्वर के बच्चों எவ்வளவு को ஐஸ்வர்யம் உனக்கு कितने இருந்தாலும் धनवान भी रहे, எவ்வளவு ऐश्वर्य ஆஸ்தி रहे, அந்தஸ்து இருந்தாலும் कितना भी चीजें நீ ஆண்டவருக்கு நன்றி परमेश्वर சொல்லுகிற को இருதயம் உள்ளவனாய் धन्यवाद को இருக்கணும். कहने वाले बनना। அடுத்தது அந்த अगला சொல்லப்படுது जो कहा गया இந்த है 17ஆம் வசனத்துல इस 17वें पद ஐஸ்வர்யம் में, உள்ளவர்கள் जो ऐश्वर्यवाद के साथ இருமாப்புள்ளவர்களா है, இருக்க கூடாது. उन्हें दो इसके साथ नहीं रहना है। நிறைய ஐஸ்வர்யவான்கள் बहुत जो धनवान जो है ஆண்டவரை விட்டு விலகுவதற்கு परमेश्वर से दूर होने के लिए காரணம் என்ன தெரியுமா? क्या मार्ग है, இருமாப்பு. जो है अकड़ते हैं। கொஞ்சம் பணக்காரனான உடனே थोड़ा ये होने के बाद, இருமாப்பாய் अमीर होने के बाद விடுகிறார்கள். वे जो अकड़ जाते हैं। ரொம்ப வருஷங்களுக்கு முன்பு बहुत साल पहले ஒரு சகோதரி வந்தாங்க. एक बहन आई, பாஸ்டர் ஜி पास्टर जी எங்க நான் ரொம்ப கஷ்டத்துல मैं இருக்கிறேன். बहुत मुश्किल में हूँ, என் வீட கட்டணும். मेरे घर को बांधना है, எங்க நல்ல நல்ல வருமானம் வரணும் अच्छी नौकरी आनी है, என்று சொல்லி तनख्वाह ஜெபம் आनी பண்ணுங்க है, प्रार्थना करो, அப்படின்னு சொன்னாங்க. ऐसे उन्होंने कहा। எல்லா ஜெபத்துக்கும் வருவாங்க. सब प्रार्थना में आते थे, புதன்கிழமை பைபிள் ஸ்டடிக்கு வந்துருவாங்க. बुधवार को बाइबल स्टडी में आते வெள்ளிக்கிழமை थे, உபவாச ஜெபத்துக்கு வந்துருவாங்க. फ्राइडे को उपवास की प्रार्थना में ஞாயிற்றுக்கிழமை आते முதல் ஆளா थे, வந்து உட்கார்ந்திருப்பாங்க. पहले व्यक्ति बनकर रविवार எல்லாம் में செஞ்சுட்டே बैठते, இருந்தாங்க. सब करते ही रहे थे, ஜெபம் பண்ணி प्रार्थना कर करके ஆண்டவர் கிருபையில परमेश्वर के अनुग्रह के வீடெல்லாம் कारण கட்டியாச்சு. उनके घर को बांध लिया। வீடு கட்டுற பிறகு घर
घर बांधने के बाद ரொம்ப நாளைக்கு பிறகு बहुत दिन के ஆளு बाद ஜெபத்துக்கு இப்ப புதன்கிழமை கட் ஆயிடுச்சு, वहां पर बुधवार को कट हो गया, வெள்ளிக்கிழமை கட் ஆயிடுச்சு, फ्राइडे कट हो गया, அப்புறம் போக போக और इसी जल्द जाते जाते ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கட் ஆயிடுச்சு. रविवार की आराधना भी कट हो गई। கேட்ட ஒரு நாள் கேட்டேன், एक दिन पूछा मैंने, என்னம்மா ஆச்சு? क्या हुआ बहन? என் புருஷன் போக வேண்டாம்னு मेरे சொல்றேன். पति ने मत जाना कर पைத்தியக்காரி। कहा। मैंने बोला मूर्ख, ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முன்பு आशीर्वाद को पाने से உன் पाने के புருஷன் लिए அதே புருஷன் தானே, वही पति था ना, அதே புருஷன் தானே, वही पति था இப்ப ना। என்ன அவன் மாறிட்டானா? अभी क्या वो बदल गया அப்பவும் है? தானே போக வேண்டாம்னு तब சொன்னா, भी वो मत जा करके அப்போ बोल நீ रहा வந்தல்ல, था, तब तुम आए। இப்ப என்னாச்சு உனக்கு? अभी क्या हुआ? பைத்தியக்காரித்தனம் பேசிக் इस तरह கொண்டிருக்கிறாய். से आप मूर्खता के साथ मत बोलना। யோசித்து பாருங்க, तब सोच के देखिए, அப்போ அந்த புருஷன் தானே சொன்னா, तब भी वही पति था ना। அப்போ ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்றால் வரணும். तब परमेश्वर को आशीर्वाद देना है तो आना ஆசீர்வாதம் வந்த चाहिए। பிறகு आशीर्वाद जब आ ஆண்டவர் जाता வேண்டாம், है, परमेश्वर भी नहीं चाहिए, ஊழியக்காரன் வேண்டாம், सेवक भी नहीं चाहिए, சபையும் வேண்டாம், कलीसिया भी नहीं चाहिए। என் இஷ்டத்துக்கு போவேன். मैं अपने मर्जी के अनुसार இதுதான் जाऊंगा। இருமாப்பு. ये जो है अकड़ना जो होता है, இது பிசாசினால் வருகிறது. शैतान के द्वारा आता है। ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுது, इसीलिए हम प्रार्थना करेंगे, बाइबल ஐஸ்வர்யம் कहता है உள்ளவர்கள் जो धनवान है இருமாப்பா இருக்காது, वे इस तरह के साथ नहीं रहेंगे, நன்றி உள்ளவனாயிரு. आप शुक्रगुजार रहना। ஆகவே எனக்கு तो அருமையானவர்களே, इसलिए मेरे प्रिय परमेश्वर के लोगों, இரண்டாவது காரியம், दूसरी बात जो है, ஆண்டவர் ஐஸ்வர்யவானாய் நம்மை மாற்ற परमेश्वर விரும்புகிறார். हमें धनी बनाना चाहते हैं, ஆனால் लेकिन ஒரு திருப்தி உள்ள இருதயம் இருக்கு. हमें तृप्त के साथ रहना है, இருமாப்பான இருதயம் हमें வந்துடக்கூடாது, अकड़ के नहीं रहना है, ஒரு நாள் வரக்கூடாது. कभी भी उस हृदय में नहीं आना எவ்வளவு है, பெரிய பணக்காரனா चाहे कितने भी बड़े अमीर रहे, ஆண்டவருக்கு நன்றி உள்ள ஒரு परमेश्वर को இருதயம். धन्यवाद के साथ रहना है। ஆண்டவர் நம்மளை परमेश्वर ஆசீர்வதிக்கிறார். हमें आशीष किए है, நான் இன்னும் ஆண்டவரை और தேட मैं வேண்டும், परमेश्वर को ढूंढूंगा, இன்னும் ஆண்டவருக்காக और நான் வாழ परमेश्वर के வேண்டும். लिए मुझे जीना है। இதெல்லாம் ஆண்டவர் தான் ये सब கொடுத்தார். चीजों को परमेश्वर ने அப்படி दिया வாழுகிற है। इस கிறிஸ்தவர்கள் तरह से जो जीते हैं நிறைய பேர் मसीह, இருக்கிறாங்க. बहुत लोग हैं, எனக்கே நிறைய பேர் தெரியும். मैं बहुत लोगों को அவங்க जानता हूँ, வாழ்க்கையில் நான் பார்த்துட்டே उनकी இருக்கிறேன். जिंदगी को मैं அவங்க देख रहा हूँ, இன்னும் உயர்ந்துகிட்டே தான் போறாங்க. वे जिंदगी में और बढ़ ही रहे இன்றைக்கு हैं। ஆண்டவருக்கு நன்றி जिस உள்ள दिन இருதயம் हम உள்ள ஐஸ்வர்யவான்களை शुक्रगुजार இருக்கிறீர்கள், बनकर जब हम हैं, நீ உயர்ந்து கொண்டே தான் போவ. हाँ बढ़ते हुए जाओगे, ஒரு நாளும் कभी भी உன் ஐஸ்வர்யத்துல நீ குறைய तुम्हारे धन மாட்ட. में तुम कभी कम नहीं होंगे। எல்லாரும் பார்த்து सभी लोग பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு देखकर तुम्हारे पर जलेंगे उतने दूर तक। அன்றைக்கு ஈசாக்கை பார்த்து उस அந்த दिन பெலிஸ்தர் के- எல்லாரும் அவங்க எல்லாம் பொறாமைப்பட்டாங்க. उन ईसाक को देखकर फिलिस्तीन्स जो है वे बहुत जलने लगे, அந்த அளவுக்கு மகா उतने दूर பெரியவனானான். तक वो बहुत महान व्यक्ति बना। அப்படிதான் கர்த்தர் உன்னை इस तरह से ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुम्हें आशीष அதுதான் தேவ करेंगे। ये சித்தம். परमेश्वर की इच्छा है। ஊழியக்காரங்களும் அப்படிதான். सेवक भी ऐसे ही हैं। இத முதல்ல நம்ப तो इस ஊழியக்காரர். पे भरोसा करना मेरे प्रिय பெகர் सेवक। மென்டாலிட்டி ஒன்றை எடுத்து போடு. तो इस तरह की एक नीच सोच को निकाल देना। அடுத்ததுக்கு வரேன். अगली बात को आता हूं। அடுத்தது பாருங்க, अगली बात क्या है? சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த ரொம்ப முக்கியம். तो यहाँ पर जो तृप्त रहना है। அடுத்தது अगला क्या है? அங்கே ஒரு அந்த 1 தீமோத்தியில அந்த 6ஆம் அதிகாரத்துல 1 तीमुथी में 6वें अध्याय 10 में 11 என்ன சொல்லுது? 10-11 क्या कहता है? பண ஆசை जो पैसे की எல்லா लालच தீமைக்கும் வேறாய் सारी இருக்கிறது. बुराई के लिए जड़ है। சிலர் அதை இச்சிச்சு कुछ लोग इस पे अभिलाषा விசுவாசத்தை रखे, विட்டு वळி, विश्वास से फिसल कर அநேக बहुत வேதனைகளாலே दुखों से தங்களை உருவ वे குத்திக் अपने आप கொண்டார்கள். को तेज पहुंचाते। பாத்தீங்களா? तो देखिए, அப்ப பாருங்க, तो देखिए பண ஆசை, पैसे की लालच, ஐஸ்வர்யம் நிறைய வரும்பொழுது ऐश्वर्य जब आता है, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை ऐश्वर्य के வரக்கூடாது. ऊपर भरोसा नहीं आना அடுத்து चाहिए இருமாப்பா இருக்க और கூடாது. घमंडी नहीं रहना है அடுத்தது और ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், और நன்றி उसमें உள்ள இருதயம் உள்ளவங்களா तृप्त ஆண்டவருக்கு இருக்கணும். शुक्रगुजार बन के तृप्त होना है। ஆண்டவருக்காக இன்னும் நல்லா வாழணும். परमेश्वर के लिए और अच्छे से जीना है। அடுத்தது अगली बात, ஆசை, इच्छा, அங்க போயிடக்கூடாது. वहां नहीं जाना இன்னும் चाहिए சேர்க்கணும். और मुझे இன்னும் इकट्ठा நிறைய करना நிறைய. है और मुझे चाहिए चाहिए। எதை விட்டுட்டு? किसे छोड़कर? விசுவாசத்தை विश्वास விட்டு. को छोड़ के। இதான் பிரச்சனை. ये मुश्किल है, நீ ये நிறைய परेशानी है। சேர்க்கலாம். बहुत लोग इकट्ठा कर நிறைய सकते हो, ஐஸ்வர்யம் बहुत தந்துட்டே धन இருக்கு. நீ சேர்க்க வேண்டிய அவசியம் இல்ல. तुम्हें इकट्ठा करने की जरूरत இதான் नहीं உனக்கு है, பிரச்சனை. ये परेशानी है। ஆண்டவர் உன்னை परमेश्वर ஆசீர்வதிப்பார். जब तुम्हें आशीष करेंगे, நீ நல்லா உண்மையா இருந்தன்னா आप सच्चाई के साथ रहेंगे। நீதிமொழியில் சொல்லப்படுகிறது, नीति वचन में कहा गया உண்மை है உள்ளவன் सच्चाई के साथ जो है பரிபூர்ண वो ஆசீர்வாதம் पूर्ण பெறுவான். भलाई को पाता है, आशीर्वाद அப்படின்னா को पाता है। அதாவது तब பரிபூர்ண ஐஸ்வர்யம். पूरी तरह से ऐश्वर्य जो है, இதுதான் தேவ ये சித்தம். परमेश्वर की इच्छा है। கர்த்தரை நம்புகிறவனோ परमेश्वर के ऊपर जो भरोसा करते हैं செழிப்பான். वे हष्ट पुष्ट होंगे। அதான் ஆண்டவருடைய ये வார்த்தை. परमेश्वर की इच्छा है। நீ செழிக்கணும், ये परमेश्वर की इच्छा है, तुम्हें हष्ट வர पुष्ट வர बनना விருத்தி है அடையணும். और आगे बढ़ते हुए जाना है। ஆனால் लेकिन விசுவாசத்தை விட்டு विश्वास को छोड़ के வழுகி போக फिसलने के लिए இருதயத்துக்கு अपने मन को இடம் கொடுக்க கூடாது. जगह न देना, அதுல நீ கவனமா இருக்கணும். उसमें ध्यान से रहना। நல்ல கவனமா ध्यान से இருக்கணும். सुनिए, நிறைய பேரு बहुत लोग ஆரம்பத்தில் ஆண்டவருக்கா நல்ல வைராக்கியமா शुरुआत में இருப்பாங்க. परमेश्वर के लिए बहुत वैराग्य के साथ रहेंगे, நல்ல ஆசீர்வாதம் வந்த உடனே बहुत आशीर्वाद आने के बाद எல்லாத்தையும் மறந்துட்டு हर चीज को भूलकर ஆண்டவரையே கேள்வி கேட்கிற அளவுக்கு परमेश्वर के ऊपर प्रश्न पूछने वाले बनकर ஒரு ஒரு ஒரு
ஒரு பெருமை வந்து விடுது. एक घमंड आ जाता है। ஆண்டவரே நீ கேள்வி கேட்க ஆரம்பிச்ச. परमेश्वर से पूछने लगते हैं सवाल। நீ வறுமையில இருக்கும் பொழுது जब आप गरीबी में थे, ஆண்டவர் உன்னை நினைச்சார் அல்லவா? परमेश्वर ने याद किया ना இந்த तुम्हें। அளவுக்கு உன்னை கொண்டு வந்தாரே, परमेश्वर ने इतने दूर तक तुम्हें लाया है, எல்லாருக்கும் மேல உன்னை सभी உயர்த்தி लोगों के வச்சாரே. ऊपर आपको ऊंचा उठाया है, அப்ப நீ எப்படி இருக்கணும்? तब कैसे रहना है? அந்த ஆசை பண ஆசையில वैसे ஓடக்கூடாது. लालच में नहीं घूमना है। விசுவாசத்தை விட்டு வழுக विश्वास से பண்ணுகிற तुम्हें फिसलने वाली, எந்த फिसलने वाली வருமானமும் कोई भी तनख्वाह உனக்கு கண்ணியை वो கொண்டு வரும். तुम्हें दुख को पहुंचाएगी। எந்த ஐஸ்வர்யமும் कोई भी உனக்கு ऐश्वर्य கண்ணியை கொண்டு வரும். तुम्हें दुख को पहुंचाएगी। அப்படிப்பட்ட इस ஆசீர்வாதத்தை, तरह के आशीर्वाद को, அப்படிப்பட்ட பணத்தை, इस तरह की पैसे को, அப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை इस तरह के धन நீ को தேடி போக तुम्हें கூடாது. पीछे नहीं जाना है। விசுவாசத்தை விட்டு, विश्वास को छोड़ ஆண்டவரை के, விட்டு, परमेश्वर உன்னை को छोड़ के பிரிக்க நினைக்கிற तुम्हें अलग करने वाली எந்த ஒரு कोई भी ஐஸ்வர்யமும் ऐश्वर्य உனக்கு தேவையற்றது. तुम्हें जरूरत नहीं है। ஆனால் लेकिन கர்த்தருக்குள் परमेश्वर நீ के अंदर ஐஸ்வர்யவானாய், तुम धनवान, கர்த்தர் உன்னை மாற்றுவார். परमेश्वर तुम्हें बनाएंगे। நீ உண்மை உள்ளவனாகிற. सच्चाई के साथ रहना, அதுதான் ஆண்டவர் உன்னை ये எதிர்பார்க்கிறார். परमेश्वर चाहते हैं அவரை तुमसे। நம்பு. परमेश्वर के ऊपर भरोसा அவர் உன்னை करना। உயர்த்துவார். परमेश्वर तुम्हें ऊंचा அவர் உன்னை उठाएगा। ஆசீர்வதித்துக் கொண்டே परमेश्वर போவார். तुम्हें आशीष करेंगे। அவர் உன்னை பெருக பண்ணுவார். परमेश्वर तुम्हें ऊंचा उठाएगा। சமுதாயத்துல நீ உயர்ந்திருப்பாய். तुम समाज में आगे बढ़ोगे। எல்லார காட்டிலும் सभी लोगों உன்னை से மேன்மை உள்ளவனாய் வைப்பார். परमेश्वर तुम्हें ऊंचा उठाएंगे, அதுதான் அவருடைய उत्तम விருப்பம். रखेंगे। ये परमेश्वर की உன்னை इच्छा है। புகழ்ச்சியும் तुम्हें கீர்த்தியுமாய் வைப்பார். परमेश्वर तुम्हारे नाम को रोशन करेंगे, तुम्हारी அதுதான் कीर्ति को அவருடைய बढ़ाएंगे। ये விருப்பம். परमेश्वर की इच्छा है। ஆனால் लेकिन ஆசைக்கு இடம் கொடுத்து इच्छा के लिए जगह देकर, அதை இச்சிச்சு उसके ऊपर इच्छा इच्छित कर தேவையில்லாத और வருமானம், बेमतलब की जो குறுக்கு ब्याज வழியிலே வருகிற और வருமானம், बीच में आने वाली जो மற்றவர்களை ब्याज जो பொருளை है, அபகரித்து दूसरों வருகிற की चीजों के வருமானம், ऊपर जो चीजों के ऊपर अंगीकार करके ஏழை जो எளிய कार्य மக்களை है, வஞ்சித்து சேர்த்து வைக்கிற ஐஸ்வர்யம், और गरीबों के ऊपर वंश करके या उनको लूट कर जो कमाई है, அடுத்தவருடைய சொத்து சம்பத்துகளை தான் எடுத்துக்கொண்டு ஐஸ்வர்யமானாய் மாறுகிறது. जो दूसरों के चीजों को जो आप जो स्वयं ले लेते हैं और आयुष धनवान बनना चाहते हैं, இதெல்லாம் ये सब चीज மதிகேடு, ये मूर्खता है। foolishness ये मूर्खता है என்று எங்களுக்கு इस சொல்லப்பட்டது. तरह से लिखा அது गया உன்னை है। அழித்து ये விடும், तुम्हें मिटा அது देगी, உன்னை அமிழ்த்து ये விடும். तुम्हें दबा देगी। அந்த வசனத்தை ये சொல்லு, वचन में लिखा गया है, அது உன்னை அழிச்சிரும். ये तुम्हें मिटा देगी। உனக்கு ஆண்டவர் என்ன तुम्हारे கொடுத்தாரோ लिए परमेश्वर ने क्या दिया அதுல है, நீ ஓடணும், उसमें तुम्हें दौड़ना அதுல है, முன்னேறணும். उसमें तुम्हें आगे बढ़ना है। அதுதான் ஆண்டவர் உனக்கு ये चीज கொடுத்தது. को परमेश्वर तुम्हें देना चाहता பண है। ஆசை, पैसे की लालच, மற்றவர்கள் பொருட்கள் மீது ஆசை, दूसरों की वस्तुओं के ऊपर लालच, அதெல்லாம் இருக்க கூடாது. ये सब चीजों को नहीं रहना। திருட்டுத்தனம், और जो No. चोरी करना, ये नहीं। அதான் குறுக்கு வழியில ये जो है ஐஸ்வர்யமானாய் टेढ़े रास्ते மாறுவது. में जो जाना होता है, அது உன்னை கண்ணியில கொண்டு ये போய் तुम्हें जो है एक बहुत बड़ी அது फंदे में ला ஆண்டவர் மேல जाएगी। இருக்கிற அந்த விசுவாசத்தை परमेश्वर के ऊपर जो विश्वास है, விட்டு உன்னை வேற பக்கம் கொண்டு उसे போயிடும். छोड़कर तुम्हें दूसरी दिशा में ले जाएगी। என்னதான் இருந்தாலும் कोई भी चीज रहे, அவர்தான் என் நம்பிக்கை, परमेश्वर मेरे लिए भरोसा है। அவர்தான் எனக்கு எல்லாம். परमेश्वर मेरे लिए सब कुछ ஒவ்வொரு है। நாளும் हर दिन நீங்களே என் நம்பிக்கை. तुम मेरे भरोसे हो। தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, நீரே என் आप நம்பிக்கை, मेरे भरोसे हो, நீரே என் आप நம்பிக்கை. मेरे भरोसा हो। அவன் நம்பி இருக்கிற ஆண்டவரே, परमेश्वर तुम्हारे पर भरोसा कर रहा हो, வெட்கப்பட்டு போக விடாதிரும். शर्मिंदा होने मत देना। தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, என் அன்பானவர்களே, मेरे प्रिय परमेश्वर के அப்போ இந்த लोगों, பண तो ஆசை पैसे की लालच அது வரக்கூடாது. उसमें नहीं आना चाहिए। ஐஸ்வர்யத்துக்கு அது கேடு. ऐश्वर्य के लिए वह हानि है। அப்படி அதை விட்டு விட்டு इसे छोड़कर என்ன செய்யணும்? क्या करना है? ஐஸ்வர்யம் ऐश्वर्य எதற்கு கர்த்தர் क्यों கொடுக்கிறார் परमेश्वर देते हैं, அதை புரிந்து उसे समझकर நீ செயல்பட வேண்டும். तुम्हें काम करना அதை நான் है। சொல்லி उसे कहकर இன்னைக்கு நான் முடிச்சிடுறேன். आज मैं समाप्त करता கர்த்தருக்கு हूँ। சித்தமானால் परमेश्वर की इच्छा होगी இன்னும் நிறைய விஷயம் और இருக்குது. बहुत सारी चीजें हैं, அதை நான் பின்ன उसे நாட்களில் मैं சொல்லித்தரேன். आने वाले दिनों में समझाऊंगा। இன்றைக்கு நான் இதோட आज முடிக்க मैं விரும்புகிறேன். इसे समाप्त करूंगा। அதே 1 தீமோத்தேயுல 1 तीमोथी में அந்த 6ஆம் அதிகாரத்தில் 6वें अध्याय में 18ஆம் வசனம் 18 पद என்ன சொல்லுகிறது? क्या कहता है? நன்மை செய்யவும், भलाई करने, ஐஸ்வர்யவான்களுக்கு और சொல்றார், ऐश्वर्य धनवान को नन्மை कहते हैं செய்யவும், भलाई करने और நற்கிரியைகளில் अच्छे ஐஸ்வர்யவான்களாய் क्रियाओं மாறவும், में धनवान बनने के लिए, தாராளமாய் और கொடுக்கிறவர்களும். उदारता के साथ जो देते हैं, இது எவ்வளவு பெரிய ये வார்த்தை बहुत பாருங்க. मुख्य है। कितना बड़ा शब्द है, देखिए। தாராளமாய் கொடுக்கிறவர், जो उदारता के साथ देते हैं, உதார குணமுள்ளவர்கள். जो उदारता के साथ देते हैं, இன்னொருத்துல வேதம் சொல்லுது, और जगह में कहा गया உதார है குணமுள்ளவர்கள். जो उदारता के साथ और देते आत्मा हैं, शिलिक। उनकी आत्मा तृप्त होगी, हष्ट पुष्ट அப்ப रहेगा, தாராளமாய் प्रभावशाली கொடுக்கிறவர்கள். बनेगा। तो हमें उदारता के साथ देना है। 2 கொரிந்தியர்ல 2 சொல்லப்படுகிறது, कोरिन्थियों में लिखा गया है, உற்சாகமாய் जो கொடுக்கிறவரிடத்தில் उत्साहित होकर देता है, கர்த்தர் அவன் பிரியமா परमेश्वर இருக்கிறார். उसमें प्रसन्न, उससे प्रसन्न रहते எந்த हैं। அளவு விதைக்கிறானோ जितने दूर तक वो बोता அந்த है, அளவு அறுவடை उतने செய்வான். दूर तक वो काम करेगा, கொஞ்சமா फसल விதைச்சால் काटेगा। अगर वो कम काटेगा, கொஞ்சமா அறுப்பான், कम फसल काटेगा। அதிகமாய் விதைச்சால் जो और अधिक बोता है அதிகமாய் அறுப்பான். और फसल काटेगा। கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை जो छोटे में ये धनवान है, அநேகத்தில் அதிகாரியாய் கர்த்தர் छोटे में மாற்றுவார். सच्चा है, वो बहुत चीजों में परमेश्वर அப்ப उसका நல்லா अधिकारी புரிஞ்சுக்கோ, बनाएंगे। तब समझ ஏன் लीजिए ஐஸ்வர்யம்? क्यों ऐश्वर्य है।
இதுதான் முக்கியம். ये मुख्य है। கர்த்தர் ஏன் நம்மளை परमेश्वर ஐஸ்வரியவான்களாய் ने क्यों மாற்றினார்? हमें धनवान बनाया है? நன்மை செய்வதற்கு. भलाई करने के लिए। இயேசுவை குறித்து यीशु சொல்லப்படுகிறது. मसीह के ऊपर लिखा गया है, बारे में लिखा गया है। அப்போஸ்தலர் 10:38 प्रेमित जो है 10:38 நன்மை செய்கிறவராய் சுற்றி परमेश्वर जो है भलाई करते हुए घूम फिरने लगे। என்ன அர்த்தம்? तब ये जो है क्या ஆண்டவருடைய मतलब है? ராஜ்யத்தின் வேலையை செய்யணும். परमेश्वर के राज्य के काम को करना है। ஆண்டவருடைய வேலையை செய்யணும். परमेश्वर के काम को करना है। ஊழியத்துக்கென்று கொடுக்கிறவர்கள் सेवा के लिए जो देते हैं, நன்மை செய்கிறீர்கள். भलाई आप कर रहे हो। अनेक बहुत ஆத்துமாக்களுக்கு आत्माओं பிரயோஜனமாய் के இருக்கிறவர்கள் लिए जो लाभदायक जो हैं, உங்கள் ஐஸ்வரியத்தை அதற்கு तुम्हारे பயன்படுத்துகிறவர்கள் ऐश्वर्य के उसमें आप काम में लगाइए। நன்மை செய்கிறீர்கள். भलाई करना, भलाई कर रहे हो। இன்னும் கலாத்தியத்தில் சொல்லப்படுகிறது, यहाँ पर गलातियों में சகல कहा गया है, நன்மைகளிலும் सारे भलाइयों में உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துகிற तुम्हें जो ஊழியக்காரர்களுக்கு चला रहे சகல हैं, सिखा பகிர்ந்து रहे கொடுக்க हैं, வேண்டும். उपदेश जो दे रहे हैं उसमें भाग दीजिएगा। நன்மை செய்கிறவர்கள் भलाई करना है, அதுக்கு தான் கர்த்தர் கொடுக்கிறார். इसीलिए लिखा गया है परमेश्वर। நற்கிரியைகள் जो अच्छी क्रियाएं हैं, அதனால வேதம் சொல்லுகிறது, इसीलिए लिखा गया बाइबल பிச்சை में, கொடுக்கிறவர்கள், जो देते हैं इस तरह से, ஏழைகளுக்கு கொடுக்கிறவர்கள், जो गरीबों को देते हैं, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். बहुत मुख्य है। தேவையோடு இருக்கிற जो மக்களை जरूरतमंद लोग हैं, மனதில் வைத்து கொடுக்கிறவர்கள், मन में उनको रख के देना, அதுதான் ये நற்கிரியைகள் अच्छी ஐஸ்வரியவான்கள். क्रियाएं हैं, ऐश्वर्य மட்டுமல்ல, बनेंगे। इतना केवल नहीं, தாராளமாய் கொடுக்கும். जो उदारता के साथ देते हैं। நல்லா புரிஞ்சுக்கோ. ध्यान से सुनिए, ஏன் ஐஸ்வரியம்? क्यों ऐश्वर्य? என் அன்பு मेरे சகோதரனே प्रिय भाई சகோதரியே, और बहन, என் அன்பு கிறிஸ்தவனே, मेरे प्रिय भाई என் அன்பு मसीह, விசுவாசியே, हे मेरे प्रिय ஆண்டவர் இந்த विश्वासी, வரைக்கும் உன்னை परमेश्वर इस ஆசீர்வதித்திருக்கிறார். दिन में तुम्हें इतने दूर तक இன்னும் आशीष किए ஆசீர்வதிக்க हैं, விரும்புகிறார். तुम्हें और आशीष करना चाहते ஆனால் हैं, लेकिन நீ என்ன செய்ய போகிறாய்? तुम क्या करने वाले हो? வாட் இஸ் யுவர் மோட்டிவ்? तुम्हारा मोटिव क्या है? அது ரொம்ப முக்கியம். ये बहुत मुख्य தீய है। நோக்கம் जो बुरी सोच, அது பாவம். वो पाप है। உன் ஐஸ்வரியத்தை तुम्हारे ऐश्वर्य को எப்படி பயன்படுத்த कैसे போகிறாய்? उपयोग करने वाले हो? தேவனுடைய ராஜ்யத்துக்கு परमेश्वर के பயன்படுத்த राज्य के लिए போகிறாயா? उपयोग करने वाले हो? அது நிறைய விஷயம். ये बहुत अलग அது विषय லூக்கா है। 12 लूका அதிகாரம் 12 अध्याय में सोच रहा அங்க ஒரு हूँ, ஐஸ்வரியவானை वहाँ குறித்து पर சொல்லப்படுது. ऐश्वर्य के बारे में The लिखा गया selfish है, man. वो सेल्फिश मैन के बारे அவன் में है। தனக்காகவே वो ஐஸ்வரியத்தை சேர்த்து अपने வச்சான். आप के लिए धन லூக்கா बना रहा 12 था। அதிகாரத்தில் 12 சொல்லப்படுது. अध्याय में कहा गया அதை பத்தி நான் விளக்கி है, சொல்ல उसके बारे में मैं समझा नहीं ரெண்டு पाऊंगा। ஐஸ்வரியவான்களை दो குறித்து धनी के बारे में कहा गया இயேசு है, சொல்லியிருக்கிறார். यीशु ने कहा है, ஒருத்தன் தன்னலம் एक जो உள்ளவன், है वो अब स्वार्थी था, சுயநலம் உள்ளவன். वो जो स्वार्थी था, அவனை பார்த்து சொன்னான், उसको देखकर कहा, முட்டாளே என்று ये சொன்னான். मूर्ख करके परमेश्वर இன்னொரு ने कहा। ஐஸ்வரியவான், और एक धनवान है, அவன் மற்றவர்களுக்கு वो கொடுக்க மனம் दूसरों को இல்லாதவன். देने के लिए मन ஆண்டவர் के கொடுக்க साथ नहीं था, சொன்னார். परमेश्वर ने देने के लिए அவன் कहा। அதிக ஐஸ்வரியவானா இருந்தான் बहुत என்று வேதம் धनवान சொல்லுது. धनवानता करके लिखा ஆனா गया है, கொடுக்க சொன்ன लेकिन பொழுது देने के लिए कब அவன் कहा, கொடுக்க மறந்து वो போனான். देने के लिए भूल गया। அதை நீங்க வீட்ல उसे படிச்சுக்கங்க. घर में जाके पढ़ लीजिए அதை குறித்து उसके बारे में। மார்க் 10 அதிகாரம் मार्कुस 10वां अध्याय 22 24 25 22 24 और 25 அதுல லூக்கா 18 அதிகாரம் और लूका के 18वां अध्याय में 23 25 23 और 25 இதெல்லாம் நீங்க படிச்சுக்கங்க. से पढ़ लीजिए। அடுத்தது अगला லூக்கா 12 लूका அதிகாரம் 12वां अध्याय என்ன அப்ப லூக்கா 12ல 12वां अध्याय में 15 16 16 17 அதெல்லாம் நீங்க படிக்கணும். ये सब घर पे पढ़ அதுல लीजिए। 21 வசனம் படிக்கணும். 21वां वचन पढ़ लीजिए। 21 வரைக்கும் படிச்சு 21 பாத்தீங்கன்னா तक पढ़ेंगे तो நிறைய விஷயம் இருக்கு. बहुत सारी चीजें हैं। ஆனா 2 கொரிந்தியர் 6 2 10 कोरिन्थियों में சொல்லுது. 6 में 10 कहा जाता है। பவுல் சொல்லும்போது पौलुस சொல்றார், जब कहते हैं तो we कहते make हैं many rich என்று சொல்லுகிறார். हम बहुत जो है धनी बन जाते हैं। ஐஸ்வரியம் தவறல்ல. ऐश्वर्य गलत பவுலே नहीं है। சொல்லுகிறார், पौलुस நாங்கள் कहते அநேகரை हैं ஐஸ்வரியவான்களை हम बहुत மாற்றுகிறோம். लोगों को धनी बनाते हैं। அது மட்டும் இல்ல, इतना 1 केवल கொரிந்தியர் नहीं। 4 அதிகாரம் 1 कोरिन्थियों 4 अध्याय 8 வசனம் சொல்லுகிறது, 8वां पद कहता இப்பொழுது है நீங்கள் ஐஸ்வரியவான்களாய் तुम्हें இருக்கிறீர்கள். अभी जो है धनवान हो। அப்ப சபையில் तब இருக்கிறவர்கள் कलीसिया में जो है ஐஸ்வரியவான்களாய் वे இருக்க धनी வேண்டும். उन्हें बनकर रहना ஊழியத்தை है। செய்கிறவர்கள் सेवा को जो करते ஐஸ்வரியம் हैं இருந்தால்தான் उन्हें जब நீ ऐश्वर्य ஊழியத்தை रहेगा தாராளமாய் செய்ய तब जाके முடியும். तुम खुलेआम कर पाओगे। அப்போ तब ஐஸ்வரியம் இருக்கிறவர்கள் जो ऐश्वर्य के साथ हैं, இப்படிப்பட்ட மனநிலை इस तरह की உள்ளவர்களாய் मन की स्थिति के साथ கொடுக்கிறவர்களாய் देने वाले இருக்க बनकर வேண்டும். उन्हें रहना है। நான் ஜெபிக்க போறேன். प्रार्थना करने वाले हैं। என் அன்பான தேவ मेरे பிள்ளையே, प्रिय परमेश्वर के நிறைய बच्चों, விஷயத்தை சொல்ல बहुत எனக்கு நேரம் चीजों को இல்ல. मैं कह नहीं पा रहा हूँ, ஆனா ஒரு காரியத்தை நல்லா लेकिन புரிந்து मैं கொள். एक चीज को कहना चाहूंगा। ஐஸ்வரியம் தவறல்ல. ऐश्वर्य गलत नहीं है, ஆனால் लेकिन அந்த ஐஸ்வரியத்தை उस ऐश्वर्य நீ को எப்படி किस तरह से பயன்படுத்துகிறாய், आप उपयोग कर रहे हो, நீ எதற்காக किसके ஐஸ்வரியவான் लिए ஆக तुम விரும்புகிறாய் ऐश्वर्य बनना चाहते हो, என்பதுதான் ये जो कार्य மிக है மிக முக்கியமானது. बहुत मुख्य है। மிக மிக बहुत முக்கியமானது. मुख्य है। நீ சுயநலமாய் बहुत स्वार्थी बन வாழுவதற்கு के जीने के நீ लिए ஐஸ்வரியத்தை தேடுவாயா, ऐश्वर्य को ढूंढोगे அதனால் கண்ணியிலே तो மாட்டி उससे तुम हानि पहुंच जाएगी। அழிவுதான் வருகிறது என்று जो
मेरे से विनाशी होती है, வேதம் சொல்லுகிறது. बाइबल कहती है। ஆனால் लेकिन தேவ ராஜ்யத்துக்காக परमेश्वर के राज्य के लिए ஐஸ்வரியவான் ஆக வேண்டும் என்பது जो ऐश्वर्यवान धनवान बनना चाहते हैं, ये परमेश्वर की इच्छा है। ஒவ்வொரு பிள்ளைகளும் हर एक बच्चों को ஐஸ்வரியவான்களாய் धनवान இருக்க बनना है। நாம் ஜெபிக்க போகிறோம். हम प्रार्थना करते हैं, எல்லா கண்ணை மூடி मेरे सब आंखों को बंद ஆண்டவரை करके நோக்கி பாருங்க. परमेश्वर की ओर देखेंगे। நிச்சயம் निश्चित உங்கள் வறுமைகளை இருந்து உங்களை நீக்கி तुम्हारे உங்களை உயர்த்துவார். सारे जो चीजों से परमेश्वर तुम्हें दूर குறைவுகளை करेंगे, நீக்குவார். सारे कमियों को दूर करेंगे, செழிப்பை கர்த்தர் एक बहुत தருவார். बड़ी प्रफुल्लता को நீ देंगे। தரித்திரத்திலும் आप कंगालपन में வறுமையிலும் और गरीबी में, குறைவிலும் कमी में இருக்க வேண்டிய रहने की அவசியம் இல்லை. आवश्यकता नहीं है। இதை யார் इस पर जो விசுவாசிக்கிறீர்களோ भी विश्वास करते हैं என்னோடு இணைந்து मेरे ஜெபம் साथ பண்ணுங்கள். मिलकर प्रार्थना करेंगे। கர்த்தர் நல்ல வேலைகளை परमेश्वर தருவார். अच्छे काम को देंगे, நல்ல வருமானங்களை अच्छी தருவார். तनख्वाह को देंगे, உங்களை சமுதாயத்தை உயர்த்தி परमेश्वर तुम्हें வைப்பார். समाज में ऊंचा उठाएंगे। இது நிச்சயம். यह निश्चित है, இது நிச்சயம். यह निश्चित है। ஜெபிப்போம். प्रार्थना करेंगे। அன்புள்ள हमारे ஆண்டவரே, प्रिय पिता, இந்த நல்ல வேளையில் इस अच्छे अवसर में ஆண்டவரே இந்த செய்தியை इस संदेश கேட்டுக்கொண்டிருக்கிற को सुनने वाले ஒவ்வொரு हर एक பிள்ளைகளுக்காக बच्चों के लिए நான் ஜெபிக்கிறேன். प्रार्थना करते हैं। யாரும் வறுமையில் कोई இருக்க किसी வேண்டாம். को व्यर्थ नहीं रहना யாரும் है, கஷ்டத்தில் किसी இருக்க को கூடாது. कष्ट में नहीं रहना है। ஆண்டவரே ஒவ்வொரு परमेश्वर பிள்ளைகளையும் हर एक बच्चों நீர் को உயர்த்த வேண்டும். आप ऊंचा எந்தெந்த उठाइए। வீடுகளில் எல்லாம் जो जो घरों में கஷ்டத்தோடு कष्ट இருக்கிறார்களோ के साथ हैं, இந்த சத்தியத்தை इस புரிந்து सत्य को समझ இதை कर, விசுவாசித்து इसके ऊपर भरोसा அவர்கள் करके, உம்மிடத்திலே உம்மை தங்களை அர்ப்பணித்து जो अपने आप को तुम्हारे पास समर्पित இதுதான் தேவன் करके, எங்களுக்கு यही வைத்திருக்கிற बात को வாழ்க்கை परमेश्वर என்பதை ने हमारे लिए रखा है करके அங்கீகரித்துக் கொள்ள उसे अंगीकार करने உதவி செய்யும். आप मदद करना। அப்பா ஒவ்வொருவரையும் पिता, ஆசீர்வதி. हर एक बच्चों को आशीष குறைவுகள் करना, எல்லாம் सारी நிறைவாகட்டும். कमियों को दूर करना, வியாதிகள் நீங்கட்டும். सारी बीमारी दूर हो, பலவீனங்கள் सारी மாறட்டும். निर्बलता दूर हो, சந்தோஷத்தோடு खुशी के साथ, மகிழ்ச்சியோடு वो आनंद के साथ உமக்காக तुम्हारे लिए இன்னும் வாழ வேண்டும். और उन्हें जीना है, இன்னும் और வைராக்கியம் वैराग्य के साथ இன்னும் रहना, அதிகமா और अधिक உமக்காகவே तुम्हारे लिए வாழ்ந்தே ஆக जीकर வேண்டும். जीना है। அப்படிப்பட்ட மனநிலையை इस तरह की எவ்வளவு परिस्थिति को, ஐஸ்வர்யம் வந்தாலும் चाहे कितनी भी உம்ம ऐश्वर्य மேல आए, மட்டும் நம்பிக்கை तुम्हारे ऊपर வைக்கணும். केवल भरोसा रखना है। அப்படிப்பட்ட ஒரு इस तरह மனநிலை की भरोसा இருதயத்தை और मन को ஒவ்வொருவருக்கும் हर एक को देना है। आशीष ஆசீர்வதிக்கிறதுக்காக करने वाले हो धन्यवाद। இயேசு यीशु கிறிஸ்துவின் मसीह के நாமத்தில் नाम में வேண்டிக் प्रार्थना கொள்கிறோம். करते हैं। நல்ல अच्छे பிதாவே. पिता, ஆமென். आमेन, ஆமென். आमेन। என் அன்பானவர்களே, मेरे प्रिय परमेश्वर के கர்த்தரை लोगों, ஆசீர்வதித்திருக்கிறார். परमेश्वर तुम्हें आशीष कर रहे हैं। இன்னும் இதை குறித்து இன்னும் வரும் इस நாட்கள் आने நிறைய वाले இருக்குது. दिनों में बहुत सारी चीजें हैं। உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமானால் आपके कोई शक है நீங்கள் அழகா तो आप इसे बहुत सुंदर ஃபோன் तरीके பண்ணி से கேட்கலாம். आप फोन करके पूछ सकते हैं, அதுக்கான பதிலை इसके கொடுப்போம். जवाब को हम देंगे। இப்பொழுது என் ஆத்துமாவை अभी हम கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லுவோம். धन्यवाद कहेंगे परमेश्वर को। என் ஆத்துமாவை कि கர்த்தரை मेरे मन ஸ்தோத்திரி. परमेश्वर का धन्य என் कर, முழு உள்ளமே कि பரிசுத்த मेरे पूरे நாமத்தை मन ஸ்தோத்திரி. परमेश्वर का धन्य कर, என் ஆத்துமாவை कि मेरे கர்த்தரை मन परमेश्वर ஸ்தோத்திரி. का धन्य कर, அவர் செய்த சகல उसके உபகாரங்களை सारे மறவாதே. उपकारों को ना भूलना। ஆமென். आमेन, ஆமென். आमेन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு हमारे கிறிஸ்துவின் प्रभु கிருபை, यीशु मसीह की अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய पिता அன்பும், परमेश्वर की जो प्रेम பரிசுத்த ஆவியானவருடைய और அன்பின் पवित्र ஐக்கியம், आत्मा की जो சமாதானம், संगति சந்தோஷம் जो है, உங்கள் அனைவரோடும் वो तुम सभी लोगों के சகல पास நாட்களிலும் हर एक का सदा काल के நிலைத்திருப்பதாக. लिए रहे। ஆமென். आमेन, ஆமென். आमेन। God bless you. परमेश्वर तुम्हें आशीष करेंगे। உங்களை மறுபடியும் சந்திக்கும் வரைக்கும் वापस तुमसे मिलने அவருடைய तक கிருபை, उसकी अनुग्रह அவருடைய है, இரக்கம் उसकी दया உங்கள் அனைவரோடு இருப்பதாக. तुम्हारे साथ रहे। ஆமென். आमेन। என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். உம்மை தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க